ஸோ நம்ம லெக்சர் நம்பர் 22. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நேற்று வந்து சண்டே கிளாஸ் வச்சுருந்தோம். நிறைய பேர் வந்துருந்தீங்க சரிங்களா. எப்பவும் போல் கூட்டம் அலமோதிச்சு சரிங்களா. ஸோ அதில் வந்து நம்ம இனிஷியல் நான் இனிஷியல் ஃப்ரேமோட ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். யாராவது பார்க்கலன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த கிளாஸஸ் வந்து பாருங்கள். இனிஷியல் ஃப்ரேம், நான் இனிஷியல் ஃப்ரேம், மங்கி ப்ராப்ளம், லிஃப்ட் ப்ராப்ளம்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ அந்த டாபிக் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக இருக்குது. இனிஷியல் ஃப்ரேம், நான் இனிஷியல் ஃப்ரேம். இப்போ நம்ம நியூவாக 2 டாபிக், ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸ் இருக்குது. அந்த டாபிக்ஸ் தான் எடுக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாமிஸ் தியரம் நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களாப்பா. ஸோ லாமிஸ் தியரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லாமிஸ் தியரம் ஓகேவா. என்ன சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாமிஸ் தியரத்தில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். காலேஜ் லெவலில் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லித்தரேன் சரியா. லாமிஸ் தியரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபோர்ஸு ஓகேங்களா. அது சைன் லான்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். சைன் லா ஓகேவா. நீங்கள் ஒரு 3 ஃபோர்ஸஸ், இது வந்து 3 ஃபோர்ஸஸ் ஓகேங்களா. திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் 3 ஃபோர்ஸஸ். ஓகே, 3 ஃபோர்ஸஸ். இந்த 3 ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் அண்ட் கோப்ளானர். கன்கரண்ட் அண்ட் கோப்ளானர். கன்கரண்ட் அண்ட் கோப்ளானர் சரிங்களாப்பா. கன்கரண்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரே பாயிண்ட்ல ஆக்ட் ஆகும். கோப்ளானர் அப்படின்னா ஒரே பிளேன்ல ஆக்ட் ஆகும் அப்படின்னு. இந்த 3 ஃபோர்ஸஸ் வந்து 3 ஃபோர்ஸஸா. அந்த 3 ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன பாடி, ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகுதோ இல்லை இங்கே எதில் மேலே ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பாடி, தட் பாடி வந்து எப்படி இருக்கணும்னா ஈக்லிபிரியமில் இருக்கணும். தட் பாடி இஸ் இன் ஈக்லிபிரியம். இந்த பாடி எப்படி இருக்கணும்ப்பா? ஈக்லிபிரியமில் இருக்கணும். ஈக்லிபிரியம் என்ன, நமக்கு நெட் ஃபோர்ஸு 0வாக இருக்கும் ஓகேவா. பாடி எப்படிப்பா இருக்கணும்? ஈக்லிபிரியம். அப்போது ஒரு 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 பாடி இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது மேலே வந்து ஒரு 3 ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அந்த 3 ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா கன்கரண்ட் அண்ட் கோப்ளானராக இருக்குது. அண்ட் வந்து ஈக்லிபிரியமில் இருக்குது. அந்த பாடி வந்து ஈக்லிபிரியமில் இருந்தால், இப்போ பாடி 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகியும் அந்த பாடி ஈக்லிபிரியமில் இருந்தால் இந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தியரம் என்ன சொல்லுது, ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் ஏ பாடி ஒன்று, யூ டேக் ஒரு பிளாக் ஒன்று. ஸோ இந்த பிளாக்ல வந்து இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆகிருக்கு சரிங்களா, இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது T1, இது T2 அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இதோட வெயிட் இருக்கும் இல்லையா, mg அப்படின்னு ஒரு வெயிட் இருக்கும் இல்லையா. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த பிளாக் வந்து எப்படி இருக்குன்னா ஈக்லிபிரியமில் இருக்குது. இந்த பிளாக் வந்து எப்படிப்பா இருக்குது? ஈக்லிபிரியமில் இருக்குது. இப்படி இருந்தால், இஃப் பிளாக் வந்து ஈக்லிபிரியமில் இருந்தால் இந்த ஒவ்வொரு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் F1, இந்த பக்கம் F2 ஓகேங்களா, இந்த பக்கம் நமக்கு F3 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். 3 ஃபோர்ஸஸா, 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட், கன்கரண்ட். ஆக்டிங் அட் அ பாயிண்ட், கன்கரண்ட். அண்ட் ஆக்டிங் இன் அ பிளேன், XY பிளேன் வச்சுக்கோங்க. யூ டேக் திஸ் இஸ் XY பிளேன். ஸோ ஒரே பாயிண்ட் அண்ட் ஒரே பிளேன், திஸ் இஸ் கோப்ளானர். ஒரே பிளேன்ல ஆக்ட் ஆகிறதுனால கோப்ளானர் ஃபோர்ஸஸ். 3 ஃபோர்ஸஸ் ஆர் கோப்ளானர் அண்ட் கன்கரண்ட் ஓகேவா. சரி, இப்படி இருந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈச் ஃபோர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஒவ்வொரு ஃபோர்ஸோட மேக்னிடியூட், ஈச் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் எப்படி இருக்கா? ப்ரொபோஷனலாக இருக்கா சரிங்களா. ப்ரொபோஷனலாக இருக்கா. எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த F1க்கு ஒரு ஆப்போசிட் ஆங்கிள் வச்சுக்கிறேன், அது வந்து ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறேன். F2க்கு ஆப்போசிட் ஆங்கிள் நான் பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். எப்படி வேணா எடுத்துக்கலாம்ப்பா, அப்படிலாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து F1க்கு ஆப்போசிட் ஆங்கிள்னு சொல்லலாம், இல்லை F2க்கும் F3க்குள்ள ஆங்கிள்னு சொல்லலாம். அதே மாதிரி பீட்டாங்கிறது F2க்கு ஆப்போசிட் ஆங்கிள்னு சொல்லலாம், இல்லை F1க்கும் F3க்கும் இடையில உள்ள ஆங்கிள்னு சொல்லலாம். F3க்கு ஆப்போசிட்டா, அதாவது F1க்கும் F2க்கும் காமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரியா. ஓகேங்களா. சப்போ ஈச் ஃபோர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ஃபோர்ஸோட மேக்னிடியூட் எப்படி இருக்கணும், வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறது, இந்த லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிஷன் பார்த்துக்கோ. 3 ஃபோர்ஸஸ், கன்கரண்ட், கோப்ளானர், block in equilibrium. What are the points? Concurrent, coplanar, equilibrium. இதெல்லாம் பார்த்துக்கணும். 3 forces. 1, 2, 3, 4. There are 4 conditions. ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஃபோர்ஸும்
எதுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னா சைன் ஆஃப் ஆங்கிளுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. சைன் ஆஃப் ஆங்கிளுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. எந்த ஆங்கிளுக்கு சார் அப்படின்னா, இப்போ F1னா அதோட ஆப்போசிட் ஆங்கிள் என்னது ஆல்ஃபா. அப்படி இல்லையா F2 மற்ற ரெண்டு ஃபோர்ஸோட ஆங்கிளுக்கு. இப்போ F2 எடுத்துக்கிட்டோம்னா F1க்கும் F3க்கும் உள்ள ஆங்கிளுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போனா என்ன வரும் பீட்டா. F3 எடுத்துக்கிட்டிங்கன்னா F1க்கும் F2க்கும் அப்போ நமக்கு காமா. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த லாமீஸ் தியரம் வந்து நம்மகிட்ட சொல்லுது. ஒவ்வொரு ஃபோர்ஸோட மேக்னிடியூடும் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் த அதர் டூ ஃபோர்ஸஸ். சரி, திஸ் இஸ் ஆங்கிள் பிட்வீன் F2 and F3. ஆங்கிள் பிட்வீன் F2 and F3. அதே மாதிரி இதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் லாமீஸ் தியரம் சேஸ் த்ரீ கன்கரண்ட் அண்ட் கோப்ளானர் ஃபோர்ஸஸ், ஓகேங்களா, acting on a body, that body is in equilibrium. Each force magnitude of each force is proportional to sine of angle of எழுதிக்கலாமா magnitude of each force எதனப்பா magnitude of each force ஒவ்வொரு ஃபோர்ஸோட மேக்னிடியூடும் எப்படி இருக்கும்னா is directly proportional to எதுக்கு directly proportional இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா directly proportional to sine of angle between other two forces. This is called Lamy's theorem. But what are the conditions? Concurrent, three forces, concurrent, coplanar, equilibrium. Okay, சரி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா F1 வந்து மேக்னிடியூட் தானே, ப்ரொபோஷனல் எடுத்தால் கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் சைன் ஆல்ஃபா. ஓகேங்களா? இங்கே F2 எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்ஸ்டன்ட் சைன் பீட்டா. ஓகேங்களா? F3 எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்ஸ்டன்ட் சைன் காமா. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணலாம், கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா F1 பை சைன் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாமா? அதே கான்ஸ்டன்ட்டை எப்படியும் எழுதிக்கலாம் F2 பை சைன் பீட்டான்னு எழுதிக்கலாமா? அதே கான்ஸ்டன்ட் எப்படி எழுதிக்கலாம் F3 பை சைன் காமான்னு எழுதிக்கலாமா? எல்லாமே கான்ஸ்டன்ட் தானே. அப்போ தட் ஃபோர் இதை வச்சு தான் நம்ம சம்முக்கு இதான் யூஸ் ஆகும். F1 பை சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு F2 பை அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் சைன் பீட்டா ஈக்குவல் டு F3 பை சைன் காமா. ஓகேங்களா? இதுதான் நம்ம ப்ராப்ளம்க்கு யூஸ் ஆகும். இதில் வந்து என்ன கொடுத்துருவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா, ஒரு ஆங்கிள் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடிக்க முடியும். மேக்ஸிமம் வந்து இப்போ F3 கொடுத்துருவாங்க, ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபோர்ஸோட மேக்னிடியூட் ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு ஃபோர்ஸோட மேக்னிடியூட் ரெண்டு ஆங்கிள் கொடுத்தா எது கொடுக்குறாங்களோ அதை நம்ம ஈக்குவல் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ F1ம் F2ம் கொடுத்தாங்கன்னா இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இல்லை சார் F1ம் F3யும் கொடுக்குறாங்கன்னா இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அது கொஸ்டினுக்கு ஏற்றாப்புல நீ பார்த்துக்க வேண்டியதான். சரியா? ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சா புரிஞ்சவங்களா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சரிங்களா? கிளியராக இருக்கும். புரிஞ்சுதா? எஸ், திஸ் இஸ் லாமீஸ் தியரம். ஸோ காலேஜில் வந்து எங்கள் சீனியர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அவர் வந்து ஒரு துண்டுலேருந்து ஒரு நூல் எடுத்து அதில் ஒரு கல்லை கட்டி அப்படி அழகாக ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. எங்கள் சீனியர் மதன் குமார் அண்ணன் தானே பேர். ஓகே, கிளியர். சரி, மறக்க முடியாத நினைவுகள், லாங் டைம் மெமரி. சரி, கொஸ்டின் எழுதிக்கலாமா? லாமீஸ் தியரம் ப்ராப்ளம் எழுதிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கங்க. ஸோ a 1 kg, ஓகேங்களா, a 1 kg mass is suspended. a 1 kg mass is suspended. தொங்க விட்டுருக்காங்களாப்பா. சரிங்களா? எங்க இருந்து அப்படின்னா ஃப்ரம் சீலிங்லேருந்து தொங்க விட்டுருக்காங்க. பை எப்படி தொங்க விட்டுருக்காங்கன்னா பை ஏ ரோப் மூலியமாக தொங்க விட்டுருக்காங்களா. ஓகேங்களா? ஆஃப் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப் லென்த் வந்து 4 மீட்டர் லென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா? கொஸ்டின் எழுதுறீங்களா எல்லாரும்? ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் F வந்து இஸ் அப்ளைடு. ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்ளை பண்ணுறாங்க.
ஓகேங்களா? எங்க அப்படின்னா அட் மிட் பாயிண்ட் ஆஃப் ரோப். ரோப்போட மிட் பாயிண்ட்ல அப்ளை பண்றாங்கப்பா. மிட் பாயிண்ட் ஆஃப் ரோப் தொங்கி ஒரு பிளாக்கை தொங்க விட்டாங்க ஸ்ட்ரிங் ரோப் மூலியமா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா செகண்ட் ஃபோர்ஸ் வந்து மிட் பாயிண்ட்ல அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ணி மிட் பாயிண்ட் ஆஃப் த ரோப் அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதான், ஸோ தட் த ரோப் மேக், ரோப்பை பிடிச்சி இழுக்கிறாங்க இல்லையா, அப்போ ஒரு ஆங்கிள் அங்கே வரும் இல்லையா. ஸோ தட் ரோப் மேக்ஸ் அன் ஆங்கிள், ரோப் மேக்ஸ் அன் ஆங்கிள் 45 டிகிரி, மேக்ஸ் அன் ஆங்கிள் 45 டிகிரி வந்து ஆங்கிள் மேக் பண்ணுதாப்பா வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கல் ஆக்சஸ். வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு வெர்டிக்கல் ஆக்சஸோட ஆங்கிள் மேக் பண்ணலாம். ஓகேங்களா? வெர்டிக்கல் ஆக்சஸ். ஓகே, find the magnitude of find the magnitude of f. ஓ, அந்த மேக்னிடியூட் கேட்குறாங்க. அசியூம் சிஸ்டம் இன் ஈக்லிபிரியம் கொடுத்துறாங்க. அசியூம் சிஸ்டம் இஸ் இன் ஈக்லிபிரியம். ஸோ தெளிவாக கொடுத்துட்டாங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு புரியுதுங்களா, ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரோப் மூலியமா ஒரு கேஜி மாஸ் வந்து தொங்க விட்டுருக்காங்க. ஓகேவா? 1 கேஜி மாஸ் தொங்க விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன பண்றாங்க, ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்றாங்க. புரியுதுங்களா? இந்த இடத்துல மிட் பாயிண்ட்ல ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா அப்ப என்ன ஆகும், இப்படி இந்த ரோப் இருக்குல்ல, இந்த மிட் பாயிண்ட்ல அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்படி போயிட்டு இந்த இந்த வெர்டிக்கல் ஆக்சஸோட எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ணுதான், 45 டிகிரி. ஆமா, இதை பிடிச்சி இழுத்து அப்படிதானே வரும். இங்கே வெயிட் தொங்கிட்டு இருக்கு, அப்படிதானப்பா. இங்கே பிளாக்கோட வெயிட் இருக்கு, இங்கே 45 டிகிரி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. இப்போ இந்த மிட் பாயிண்ட்ல இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இஸ் ஆஸ்கிங் என்ன கொஸ்டின், இந்த எஃப் என்னதான் கேட்குறாங்க, இந்த எஃப் என்ன அப்படிதான் கேட்குறாங்க. இந்த மிட் பாயிண்ட்ல பிடிச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 45 டிகிரி. ஓகேவா? மேக்ஸ் அன் ஆங்கிள் 45 டிகிரி. ஸோ ஃபைண்ட் அவுட் த எஃப், மேக்னிடியூட் ஆஃப் எஃப். ஃபைண்ட் அவுட் த மேக்னிடியூட் ஆஃப் எஃப். ஸோ எஃபோட மேக்னிடியூட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கலாமா? எஃபோட மேக்னிடியூடு. ஓகேவா? ஓகேங்களா? என்ன தியரம் அப்ளை பண்ணலாம், ஈக்லிபிரியம்ல இருக்கு. எஸ் 3 ஃபோர்ஸஸ் இருக்கா, எஸ் எஃப் இருக்கு. எஸ் வேற என்ன ஃபோர்ஸ் இருக்கும், இந்த இடத்துல நமக்கு டென்ஷன் இருக்குமா, இந்த இடத்துலயும் டென்ஷன், இந்த இடத்துலயும் டென்ஷன் இருக்கும். கரெக்டா? there are 3 forces, yeah, concurrent and coplanar. Yeah, we can apply the Lamis theorem. System is in equilibrium, 3 forces, we can apply the Lamis theorem. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிக்கலாமா? இப்போ நமக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம், ரோப்போட லென்த் தேவைப்படாதுப்பா. ஏன் தேவைப்பட போகுது, ஃபார்முலால ரோப்போட லென்த்தே வரலையே. சரியா? அப்போ இங்கே நமக்கு அந்த ஜங்ஷன் பாயிண்ட் எடுத்துட்டோம்னா, இந்த பக்கம் எஃப் அப்ளை பண்றோமா, எஃப் அப்ளை பண்றாங்களா, இந்த பக்கம் ஸ்ட்ரிங் பிடிச்சி இழுக்குமா, எந்த பக்கம் கரண்ட் என்னடாச்சு, இந்த பக்கம் ஸ்ட்ரிங் கரண்ட் ஆயிருக்கா, அப்போ ஸ்ட்ரிங் பிடிச்சி இழுக்குமா, டென்ஷன் ஃபோர்ஸ். கீழேயும் ஸ்ட்ரிங் கரண்ட் ஆயிருக்கா, கீழேயும் ஸ்ட்ரிங் பிடிச்சி இழுக்குமா, அதுவும் டென்ஷன் தான். ஸோ வேற இடையில நான் சொல்லியிருந்தேன், வேற நமக்கு இடையில வந்து ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா டென்ஷன் வேற இருக்கும். ஐம் டேக்கிங் இது வந்து T1 T2ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் நமக்கு தெரியும் இந்த ஸ்ட்ரிங், இந்த ரோப் வந்து மாஸ் கொடுக்கல. அப்புறம் என்ன அர்த்தம், இந்த இடத்துல என்ன டென்ஷன் இருக்கோ அதே டென்ஷன் தான் இங்கேயும் இருக்கும். இந்த டென்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, அது ஈக்லிபிரியம்ல இருக்கா, ஈக்லிபிரியம்ல இருந்தா நெட் ஃபோர்ஸ் 0. அப்ப நெட் ஃபோர்ஸ் 0 வந்தா அதோட வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் இல்லையா. அந்த வெயிட் எவ்வளவு, 1 kg. வெயிட் வந்து 1 kg. அப்போ இந்த டென்ஷன் எவ்வளவு இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும், வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் 10 நியூட்டன். அப்ப இந்த டென்ஷன் வந்து தெரியும், 10 நியூட்டன் தெரியும். புரியுதா? அந்த டென்ஷன் வந்து 10 நியூட்டன் அப்படின்னு நமக்கு கன்ஃபார்மா தெரியும். சரிங்களா? ஏன்னா அது வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும், கீழே தொங்க போட்ட வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? இப்போ நமக்கு அவங்க ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க 3 ஃபோர்ஸ் வந்துருச்சா, கன்கரண்ட் வந்துருச்சா. ஓகேங்களா? ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா, எங்க கொடுத்துருக்காங்க, இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி கொடுத்துருக்காங்களா, நமக்கு என்ன தேவை, ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் ஆப்போசிட் ஆங்கிள் இல்லைன்னா அதாவது மற்ற 2 ஃபோர்ஸ்க்கு இடையில ஆங்கிள் தெரியணும். அப்படிதானே? அதானே நமக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ அப்போ அப்படி பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கிள் எவ்வளோ டிகிரி ஆயிடும்னா 90 ஆயிடும். இந்த ஆங்கிள் எவ்வளோ டிகிரி ஆயிடும், 90 டிகிரி ஆயிடும். கரெக்டா? ஓகே. இது 45னா நீ யோசிச்சு பாருங்க, இப்படி இருக்கா, இது நமக்கு 45 டிகிரி, இது நமக்கு 45 டிகிரி. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா
இந்த ஆங்கிள் பாருங்களேன், நல்ல பாருங்க கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அப்போது இந்த இன்க்ளைண்டுக்கும் வேர்ட்டிக்கலுக்கும் அதே மாதிரி இந்த இன்க்ளைண்டு வேர்ட்டிக்கல் இந்த ஆங்கிள் 45 இருக்கும். கரெக்டாக இந்த ஆங்கிள் 90 இருக்குமா? கரெக்டா? ஸோ அப்போ 90 + 45 என்னவா இருக்கும்? 135 டிகிரி. இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதிக்கோ, 90 டிகிரி 90 + 45 அப்படின்னு எழுதிக்கோ. ஓகேவா? ஏன்னா அது ஒரு அக்யூட் சரி அப்டியூஸ் ஆங்கிள் இல்லையா? ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லைனு இந்த லைன் இந்த வேர்ட்டிக்கலோட எவ்வளோ ஆங்கிளோ அதே ஆங்கிள் தான் இது. பேர் மாறல, இன்க்ளைண்டு வெர்டிக்கல் இன்க்ளைண்டு வெர்டிக்கல், அவ்வளோதான். இப்போ இந்த பேலன்ஸ் ஆங்கிள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அது ரொம்ப ஈஸி. மொத்தமாக 360யா? மொத்தமாக 360யா? இங்கே பாருங்க, இங்கே இருக்கா எவ்வளோ? இப்போ இது வந்து 90. இங்கே பாருங்க, இந்த தானே தெரியல, இது யூ டேக் எக்ஸ். ஸோ அப்போ அந்த எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மொத்த ஆங்கிள் வந்து 360. ஓகேவா? அப்போனா அந்த எக்ஸையும் அந்த 90யையும் ப்ளஸ் வந்து ஒரு 135யும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி வரும், ஒரு சர்க்கிள் ஆங்கிள் வரும். அப்போ இதுலேருந்து எக்ஸ் போட்டிங்கன்னா ஸோ 360 மைனஸ் 90 மைனஸ் 135 எவ்வளோப்பா அந்த எக்ஸ் ஆங்கிள்? கால்குலேட் பண்ணிங்களா? 360 மைனஸ் 225வா? 360 மைனஸ் 225. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது ஒரு 135வா? ஏன் 135 டிகிரி. அப்போ 135 வந்து 270 ப்ளஸ் 190 360. சூப்பர், அவ்வளோதான். ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ தட் ஃபோர் ஸோ இந்த ஆங்கிள் வந்து நமக்கு 135, அதாவது 90 + 45ன்னு வச்சுக்கிறேன். ஏன் 90 + 45ன்னு வச்சுக்கிறேன்னா sin 90 + θ cos θன்னு வந்துடும்ல, அதுக்காக. இப்போ நம்ம லேமிஸ் சேர்த்து அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் எஃப் அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் என்ன? sin 90 + 45. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற யாருக்கும் sin 90 + 45 இருக்கு? T2க்கும் இருக்கா? T2 by sin 90 + 45. sin 90 + 45. ஓகேவா? ஈக்குவல் டு T1 அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் sin 90. அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் sin 90. ஓகேவா? இப்போ உங்களுக்கு எந்த ஃபோர்ஸ் தெரியும் பாருங்க. எது தெரியுமோ அதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுங்க. ஐ நோ T2. அப்போ நான் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணனா ஓகேங்களா? அப்போ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணால் என்ன ஆகிடும்? இந்த sin 135 sin 135 கேன்சல் ஆயிடும். அப்போ F = T2 வரும். T2 = எவ்வளோ வரும்? 10 நியூட்டன் வந்துடும். F = 10 நியூட்டன் கண்டுபிடிச்சிட்டேன். இஃப் யூ நோ த T1 தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எகைன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். எது தெரியும், எது வேணுமோ அதையும், எது தெரியுமோ அதையும், எது தெரியுமோ அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கோ. இது ரெண்டையும் நீ பேலன்ஸ் பண்ணுற அப்படின்னா சரி. அப்போ T2 வந்து 10. sin 90 + 45 எவ்வளோ வரும்? sin 90 + 45 sin 90 + θ cos 45 டிகிரி வரும். ஈக்குவல் டு T1 sin 90 வந்து 1. அப்போ தட் ஃபார் T1 = 10 cos 45 1/√2. இப்போ T1 வந்து 10√2 நியூட்டன். T1 வந்து 10√2 நியூட்டன். F வந்து 10 நியூட்டன், T1 வந்து 10√2 நியூட்டன். முடிச்சிட்டோமாப்பா? புரிஞ்சுதுங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? ஓகேவா? ஸோ லேமிஸ் தேரம், நீங்கள் லேமிஸ் தேரம் அப்ளை பண்ணாமலும் போடலாம். காம்போனன்ட் மெத்தடை யூஸ் பண்ணியும் தாராளமாக போடலாம். காம்போனன்ட்ஸ் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணியும் தாராளமாக போடலாம். அதையும் நான் சொல்லி தந்துடுறேன். உங்களுக்கு அந்த இடத்துல என்ன இதாகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே எப்படின்னா எது தெரியணும் எது தெரியணும் அது மட்டும் பார்த்துக்கங்க. சரியா? கொஸ்டின் அது டயக்ராமில் கொடுத்துருந்தாங்க 90 டிகிரி. இது பார்த்தாலே தெரியலையாப்பா? இது பார்த்தாலே தெரியாதா? பிடிச்சி இழுக்கிறாங்க, இந்த மிட் பாயிண்ட்ல பிடிச்சி இழுக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க இதுன்னு. இந்த ஆங்கிள் 90 தானேப்பா? கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க பாரு. சரியா? ஓகே, எஸ் அதே தான். காம்பவுண்ட் மெத்தடை யூஸ் பண்ணியும் போடலாம். அது எப்படி காம்பவுண்ட் மெத்தடை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போமா? நம்ம படிச்சால வெக்டார்ஸ் நம்ம தலைவன், சரியா? அவன் தான். இந்த பக்கம் எஃப்ஆ, இந்த பக்கம் என்னது எவ்வளோ நியூட்டன்? 10 நியூட்டனா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா T1. ஸோ அவங்க கொடுத்துருந்தாங்களா? இப்போ இந்த ஆங்கிள் 45னா நமக்கு இந்த ஆங்கிள் 45 சொன்னா அப்போ என்ன பண்ணலாம்? இந்த இப்படி கொண்டு வந்தீங்கன்னா காம்பவுண்டாக கொண்டு வந்தீங்கன்னா இப்போ இது வந்து T1, இது வந்து 45 டிகிரியா? ஸோ ஆங்கிள் டச்சில் இருந்தால் காசு. இப்போ T1 cos 45 டிகிரி எழுதிடலாமா? இது எப்படி எழுதிடலாம்? அப்போ ரெண்டு காம்பவுண்டில் யார் இன்க்ளைண்டாக இருக்கா? ஒரே ஒரு ஃபோர்ஸ் இன்க்ளைண்டாக இருக்கு. அப்போ இது T1 sin 45 T1 sin 45 டிகிரி வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து அப்போ T1 cos 45 வந்து 1/√2. இதுவும் sin 45 வந்து 1/√2. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா 1/√2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரியா? அப்போ எப்படி வந்துருச்சு பாருங்க, காம்பவுண்டாக பிரிச்சதுக்கப்புறம் இது எஃப்ஆ, இது நமக்கு என்னது
T1/√2வா காம்பவுண்டாக பிரிச்சதுக்கப்புறம் T1/√2வா, இது நமக்கு T1/√2வா, இது நமக்கு T2வா. ஸோ காம்பவுண்டாக பிரிச்சிட்டோன்னா இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் காம்பவுண்டாக பிரிச்சிட்டோன்னா இப்போ நமக்கு என்னது ஈக்லிபிரியமா. ஈக்லிபிரியம்னா என்ன, நெட் ஃபோர்ஸ் 0. நெட் ஃபோர்ஸ் எந்த ஆக்சஸில் 0, ரெண்டு ஆக்சஸ்லையுமே ஆக்ட் ஆகுது. அப்போ நெட் ஃபோர்ஸ் எக்ஸ்லையும் 0, நெட் ஃபோர்ஸ் ஒய்லையும் 0, அப்படி தானே. அப்போ எக்ஸ்லையும் ஒய்லையும் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா இந்த T2 வந்து 10 நியூட்டன் இல்லையா. அப்போ என்ன வரும், இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா ஸோ T1/√2 ஈக்குவல் டு என்ன வரும்னா 10ன்னு வரும். அப்போ T1 ஈக்குவல் டு 10√2ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி எதையும் பேலன்ஸ் பண்ணிக்கலாம், எக்ஸை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா F இஸ் ஈக்குவல் டு T1/√2வா. ஸோ T1 தான் தெரியுமே 10√2 அப்படின்னு தெரியும். அப்போ √2 போட்டிங்கன்னா √2 கேன்சல் ஆகி F இஸ் ஈக்குவல் எவ்வளோ வந்துடும், 10 நியூட்டன் வந்துடும். இதுவும் ஒரு ஈஸியான மெத்தட். ஸோ காம்பவுண்டாக பிரிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சும். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இட்ஸ் நோ ப்ராப்ளம். நீங்கள் காம்பவுண்ட் மெத்தடையும் ஃபாலோ பண்ணிக்கலாம், லாமிஸ் சேஃப்டியும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, கிளியர் கிளியர். ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணுறது எனக்கு அது ஈஸியாக டப்பு டப்பு டப்புன்னு முடிஞ்சிருப்பாடுறேன். டப்பு டப்பு டப்பு. எஸ், ஓகே. உங்களுக்கு எது சிம்பிளாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஓகேப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கொஷின் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். சரியா? அதே மாதிரி ப்ராப்ளம் தான், ஒரு சின்ன சேஞ்ச் கூட கிடையாது. சரியா? கொஷினில் டயக்ராமாகவே கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு பிளாக்கு, அதோட மாஸ் வந்து √3 kg. மாஸ் வந்து √3 kg. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி. இந்த ஆங்கிள் என்னப்பா, 30 டிகிரி. ஸோ இந்த சிஸ்டம் வந்து ஈக்லிபிரியம்ல இருக்கான். இஃப் சிஸ்டம் இஸ் இன் equilibrium, find T and find the tension and F. Find the tension in the string and F. Okay, கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் போறேன். டாபிக் நேம் ஈக்லிபிரியமா, டாபிக் நேம் லாமிஸ் தியரம். எலை எப்படா வர கிளாஸ்க்கு? நெக்ஸ்ட். ஓகே, கிளியர். ஓகேப்பா, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங்ஸ் பற்றி கொஞ்சம் டீடைல், அது ஒவ்வொரு சாப்டர்லையும் பார்த்துட்டே தான் இருப்போம் ஸ்ப்ரிங்ஸ் பற்றி. இருந்தாலும் இதில் கொஞ்சம் சும்மா லைட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படி ஒரு தூக்கி விட்ருவோமா. ஸ்ப்ரிங்ஸ் எழுதிட்டீங்களாப்பா? ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. இதுலேயும் T and F கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போன ப்ராப்ளம் மாதிரியே தான் இருக்குது, ஒரு சின்ன சேஞ்ச் கூட அது கிடையாது. கண்டுபிடிச்சிருங்க டென்ஷன் எஃப்பும். ஓகே. ஸோ ஸ்ப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாப்பா, நம்ம மோஸ்ட்லி நம்ம எடுத்துக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் ஸ்ப்ரிங் தான் மோஸ்ட்லி நம்ம எடுத்துப்போம். ஐடியல் ஸ்ப்ரிங். ஓகேவா? நம்ம எப்படி ஐடியல் புள்ளின்னு சொன்னால, வாட் இஸ் ஐடியல் புள்ளி? மாஸ்லெஸ் அண்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ். அதே மாதிரி ஐடியல் ஸ்ப்ரிங்கும் அதே தான், மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங். அப்போ மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங்காக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ அலாங் த, எப்படி இப்போ மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்குனா ஸ்ப்ரிங்கு இந்த வார்த்தையில் விழுந்துடாதீங்க. சரியா? ஒரே ஒரு லெட்டர் தான், சின்ன சேஞ்சு. சரியா? ஸோ நமக்கு வந்து எப்படி இப்போ டென்ஷன் ஸ்ட்ரிங்கு பார்த்துருக்கோம்ல, ஸ்ட்ரிங்கு வந்து மாஸ்லெஸ்னா டென்ஷன் வந்து சேமாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ நமக்கு மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 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 ஸ்ப்ரிங்கை நம்ம இழுக்கிறோம் இல்லையா, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் நம்ம இழுக்கிறோம் இல்லையா, ஸோ அது வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும் ஐடியல் ஸ்ப்ரிங் அப்படின்னா. சரிங்களா? ஓகேவா? எஃப் வந்து 2 நியூட்டன் வருதா? சரி, எஃப் வந்து 2 நியூட்டன் வருதாப்பா? கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா, ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்.
சரிங்களா? ஐடியல் ஸ்ப்ரிங் நமக்கு வந்து அப்போனா ஃபோர்ஸ் வந்து அலாங் த ஸ்ப்ரிங் வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு சேமாக இருக்கும். ஃபோர்ஸ் வந்து அலாங் த ஸ்ப்ரிங் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும், மாறவே மாறாது. அலாங் த ஸ்ப்ரிங் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்போர்ட் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு. ஓகேவா? இப்போ இந்த ஸ்ப்ரிங்கு என்ன சொல்லுவோம்னா, நம்ம இந்த ஸ்ப்ரிங்கை நான் வந்து பிடிச்சி இழுக்கவும் இல்லை, கம்ப்ரஸும் பண்ணலை. அதாவது நான் அதை வந்து அதோட லென்த்தை வந்து இன்க்ரீஸும் பண்ணலை, அதோட லென்த்தை டிக்ரீஸும் பண்ணல, நார்மலாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. அதனால் இந்த லென்த் என்ன சொல்லுவாங்கன்னா நேச்சுரல் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் லென்த்து, இந்த ஸ்ப்ரிங்கோட நேச்சுரல் லென்த்து எல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, திஸ் இஸ் த நேச்சுரல் லென்த்து அப்படிமா. சரிங்களாப்பா, நேச்சுரல் லென்த்து. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இழுக்கிறோம்னு வச்சுக்கோ. அப்போ அது லென்த் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கு, அங்கே வந்து லென்த் மாறாது. பட் இந்த ஸ்ப்ரிங்கோட லென்த்துங்கிறது மாறும். ஓகேவா? ஸோ நான் இது வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இழுத்துருக்கோம், எக்ஸ்டர்னலாக நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த நேச்சுரல் லென்த்லேருந்து, ஓகேங்களா, அந்த நேச்சுரல் லென்த்லேருந்து எவ்வளோ லென்த் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இது வந்து நம்ம ஃபைனல் லென்த்னு எழுதிக்கலாமா? ஐம் டேக்கிங் திஸ் லென்த் அஸ் அ ஃபைனல் லென்த். taking this length as a final length. அப்போ what is a change in length அப்படின்னா final minus initial தான் நமக்கு change in length. Yeah, this length is a change in length. del changeனா டெல்லா, சேஞ்ச்னா டெல்லு, எதில் சேஞ்சு? லென்த்தில் சேஞ்சு. ஸோ சேஞ்ச் இன் லென்த் அப்படிங்கிறது நமக்கு ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஓகேங்களா? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஓகேவா? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இதுதான் நம்ம என்ன எடுத்துப்போம்னா எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இதுதான் நம்ம என்ன எடுத்துப்போம்னா எக்ஸ். ஓகேங்களா? இதுதான் நம்ம எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ எங்கேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த நேச்சுரல் லென்த் இருக்குல்ல, அங்கேருந்து எவ்வளோ லென்த்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு எங்கேருந்து எடுத்துக்கிறோம்? இந்த நேச்சுரல் லென்த்லேருந்து எடுத்துக்கிறோம். இந்த பொசிஷனை நீங்கள் உங்கள் என்ன பொசிஷன் கூட சொல்லுவாங்கன்னா, இந்த பொசிஷன் இருக்குல்ல, இந்த நேச்சுரல் லென்த் இருக்குல்ல, அதை சம்டைம் வந்து உங்கள் மீன் பொசிஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மீன் பொசிஷன். ஓகேவா? அப்போ இது என்ன பொசிஷன் சார் அப்படின்னா, இது நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா, அதனால வந்து இப்போ வந்து ஸ்ப்ரிங் வந்து என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேச்சுரல் லென்த்தில் இருக்கும்போது எக்ஸ் எவ்வளோ அப்படின்னா நமக்கு 0. அப்படி தானேப்பா? நேச்சுரல் லென்த்தில் இருக்கும்போது நேச்சுரல் லென்த்து ஸ்ப்ரிங் வந்து நேச்சுரல் லென்த்தில் இருக்குன்னா அதை நம்ம இழுக்கவே உள்ள கம்ப்ரஸும் பண்ணல, அப்படின்னா எக்ஸ் வந்து 0. தட் இஸ் அ சேஞ்ச் இன் லென்த் வந்து 0. கரெக்டாக? இப்போ ஸ்ப்ரிங் வந்து என்ன பொசிஷனில் இருக்குது? ஸ்ப்ரிங் இஸ் இன் என்னென்னலாம் சொல்லலாம் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்டெண்டட். எக்ஸ்டெண்டட்னா பிடிச்சி இழுத்துருக்காங்க. ஆர் எலாங்கேட்டட். எலாங்கேட்டட்னா லென்த் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எலாங்கேட்டட். ஸ்ட்ரெச்சுடு. ஸ்ட்ரெச்சுடுனாலும் அதுதான். ஸ்ட்ரெச்சுடு, எக்ஸ்டெண்டட், எலாங்கேட்டட், ஸ்ட்ரெச்சுடு பொசிஷன். திஸ் பொசிஷன் கால் ஸ்ட்ரெச்சுடு பொசிஷன். ஓகேவா? ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எக்ஸ் வந்து என்ன கிடையாதுன்னா 0 கிடையாது. இந்த பொசிஷன் வந்து எக்ஸ் என்ன கிடையாதுன்னா 0 கிடையாது. ஓகேங்களா? நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகலாம். நோட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு வரேன், தண்ணி எடுத்துகிட்டு வரேன். நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணலையா? வெயிட் ப்ரீவியஸ் ரைட்டா?
என்ன மலர் இன்னுமா நோட் பண்ணல? இது கீழே ஒன்று இருக்குப்பா, நீ பாட்டுக்க அது பாரு. கீழே ஒரு கம்ப்ரஸ்டு பொசிஷன் நான் வரையணும், இடம் பத்தல எனக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு மூவ் ஆகலாம் நினைக்கிறேன். லேட் ஆகுது. ப்ரீவியஸ் லேட்டா அந்த பார்த்துக்குங்க மலர். கொஷின் தான்மா, ஹோம்ஒர்க் கொஷின். எவ்வளோப்பா இருந்துச்சு எஃப்? எஃப் வந்து எவ்வளோப்பா இருந்துச்சு? எஃப் வந்து யாருக்கு ஆன்சர் போட்டிங்களா யாராவது? போடலையே அவங்க. எஃப் வந்து 10, டென்ஷனும் 10. நோ நான் 40. டென்ஷன் வந்து 20 நினைக்கிறேன். எஃப் வந்து 10. நோட் பண்ணிக்கோங்க, ஹோம்ஒர்க் சம் ட்ரை பண்ணி பாருங்க. எஃப் வந்து 10, டென்ஷன் வந்து 20. எஸ், ஓகே. சரி, இப்போ நமக்கு ஸ்ப்ரிங்கோட இன்னொரு பொசிஷன் நம்ம சொல்ல போறப்பா. ஸ்ப்ரிங்கோட இன்னொரு பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, இன்னொரு பொசிஷன் வந்து கம்ப்ரஸ்டு பொசிஷன். ஸோ நமக்கு இது வந்து நேச்சுரல் லென்த் தான். ஸோ இந்த லென்த் வந்து என்ன லென்த்து? நமக்கு நேச்சுரல் லென்த்து. ஓகே, நேச்சுரல் லென்த் பொசிஷன். எக்ஸ் எவ்வளோ? 0. இதே நம்ம கம்ப்ரஸ்ட்னா, ஸ்ப்ரிங் வந்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும், ஸோ நீங்கள் ஸ்ப்ரிங்கை நல்லா கம்ப்ரஸ் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, ஓகேவா? அப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து எஃப் அப்ளை பண்ணியிருக்கீங்க. எஃப் கம்ப்ரஸ்டு பொசிஷன். திஸ் பொசிஷன் இஸ் அ கம்ப்ரஸ்டு பொசிஷன். இது என்ன பொசிஷன்ப்பா? கம்ப்ரஸ்டு பொசிஷன். ஓகேங்களா, கம்ப்ரஸ்டு பொசிஷன். கம்ப்ரஸ்டு பொசிஷன் என்ன வராது கண்டிப்பாக? எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இங்கேருந்து லென்த் பார்த்தீங்களா, இங்கேருந்து இங்கே வந்துருக்குங்களா? ஸோ இதுதான் நமக்கு இந்த எக்ஸு, இதுதான் நமக்கு இந்த எக்ஸு, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு நிமிஷம், இந்த இதில் ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ்னு எழுத மட்டும் பாருங்கள். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு. எந்த ஃபோர்ஸ் அலாங் த ஸ்ப்ரிங் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். அதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். சரியா? சரி, இது வந்து நமக்கு கம்ப்ரஸர் பொசிஷன். இதான் எனக்கு சேஞ்சிங் லென்த். ஆக்சுவலாக எக்ஸுங்கிறது நமக்கு சேஞ்சிங் லென்த். நேச்சுரல் லென்த்லேருந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறது தான். இதில் என்னென்னா, நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் இங்கே ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இது வந்து சப்போர்ட், ஓகேவா? இந்த சப்போர்ட்டில் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பிடிச்சி ஃபோர்ஸ் இழுக்கிறோம்ல, இப்போ நீங்கள் இங்கே கொடுத்து ஃபோர்ஸ் இழுக்கிறீங்களா, கண்டிப்பாக இந்த சப்போர்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சப்போர்ட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா, நல்லா கவனிச்சுங்க, இந்த சப்போர்ட்டும் எங்கடா என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போற அப்படின்னு இந்த சப்போர்ட்டும் ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்கும். எவ்வளோ சார்? கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக கொடுக்கும். சரிங்களா? அப்படி கொடுத்தாதான், இது எவ்வளோ கொடுக்குதோ அது எவ்வளோ கொடுத்தாதான் இது என்ன ஆகும்னா ஸ்டூடெண்ட்ஸ், டிஃபார்மேஷன் நடக்கும். டிஃபார்மேஷன்னா அந்த லென்த் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, அதை நம்ம டிஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு இது பயங்கரமான விஷயம் இது. சரிங்களா? இது வந்து ஒரு உண்மை. இப்போ நீங்கள் ஸ்ப்ரிங் இருக்குல்லப்பா, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்களே வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பாருங்கள். இப்போ நார்மலாக ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, நார்மலாக ஒரு ஸ்ப்ரிங் இருக்கா, ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறீங்க. இழுத்தா இந்த ஸ்ப்ரிங்கோட எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ? இந்த ஸ்ப்ரிங்கோட எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ? நார்மலாக அந்த ஸ்ப்ரிங்கை பிடிச்சி இழுக்கிறீங்க. வாட் இஸ் எக்ஸ்டென்ஷன்? வாட் இஸ் எக்ஸ்டென்ஷன்? வாட் இஸ் அ சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் த ஸ்ப்ரிங்? What is the change? This is the length. This is the initial length. Yeah, I'm taking this is the initial length. Okay, initial length. Now நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபார்மேஷன். சேஞ்ச் இன் லென்த் மட்டும் டிஃபார்மேஷன் கிடையாது, சைஸ் சேஞ்சும் டிஃபார்மேஷன். சைஸ் சேஞ்சில் லென்த்து சேஞ்சு, பிரெத்து சேஞ்சு, ஓகேங்களா? ஓகேவா? நான் நடத்துகிறேன். டிஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து சேஞ்சு, அதான் சைஸில் ஷேப்பில் சேஞ்ச் இருந்துச்சுன்னா நம்ம டிஃபார்மேஷன் சொல்லுவோம். ஒரு ஷேப் வந்து ரெக்டாங்கிள்லேருந்து ஸ்கொயராக மாறுது, அந்த மாதிரி ஒரு ஷேப் சேஞ்சஸ் இருந்தனா கூட அது டிஃபார்மேஷன் தான். சைஸ் சேஞ்சஸ் இருந்தால் கூட அது டிஃபார்மேஷன் தான். ரெண்டு சேஞ்சஸுமே இருந்தாலும் டிஃபார்மேஷன் தான். இது வந்து ஒரு உருமாற்றம் அப்படி தமிழில் சொல்லுவாங்க, அழகான ஒரு வார்த்தை. எஸ், சரிங்களா? ஆமாம். இப்படி நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. அதாவது லென்த் வந்து எப்படிப்பா சேஞ்ச் ஆகும்?
யோசிச்சு பாருங்க, என்ன ஆகும் தெரியுமா? அப்புறம் என்ன ஆகும் சார், நான் கொடுத்த ஃபோர்ஸ், நீங்க கொடுத்த ஃபோர்ஸ்னால அது என்ன ஆகும்னா ஆக்சலரேட் ஆகும். நீங்க கொடுத்த ஃபோர்ஸ்னால என்ன ஆகும், அது ஆக்சலரேட் ஆகும். அப்ப ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். புரியுதா? அப்ப மாஸ் இல்லைன்னா நமக்கு என்ன ஆயிடும், ஆக்சலேஷன் ஜீரோ ஆகிற மாதிரி ஆயிடுங்கிறீங்களா? என்ன ஆகுனாப்பா, நீங்க கொடுத்த ஃபோர்ஸ்னால அது மூவ் ஆயிடும். இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணிடும்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து மூவ் பண்ணிடும். ஸ்ப்ரிங் வந்து மூவ் பண்ணிடும். அப்போ நமக்கு வந்து அந்த ஸ்ப்ரிங்கில் அந்த லென்த் சேஞ்ச் இருக்கணும்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நோட் த பாயிண்ட், வெரி நோட்டபிள் பாயிண்ட் என்னன்னா, அந்த ஸ்ப்ரிங்கில் லென்த் சேஞ்ச் இருக்கணும் அப்படின்னா 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கணும். 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருந்தாதான் அதில் டிஃபார்மேஷன் இருக்கும். தட் இஸ் த லென்த் சேஞ்சஸ் இருக்கும். சரியா? அப்போ நமக்கு இங்கே டிஃபார்மேஷன் இருக்காது. அப்போ எப்போ நமக்கு ஸ்ப்ரிங்கோட லென்த் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, நீங்கள் இந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுத்தீங்க இல்லையா, இந்த பக்கம் எஃப்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்க இல்லையா, அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் எஃப் ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இதோட லென்த் வந்து என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். இந்த லென்த் வந்து ஃபைனல் லென்த்து சேஞ்ச் ஆகும். தட் 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் இருக்கும். சரிங்களா? இந்த 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் தான் ஒரு பாடியோட டைமென்ஷன் சேஞ்சுக்கு யூஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா சார், ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து இப்படி இருக்குது சார், நல்லா கொஞ்சம் பாருங்க, இது 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 இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். ஓகேங்களா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஒரு 20 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 நியூட்டன் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் ஒரு 30 நியூட்டன் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 நியூட்டன் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஓகேங்களா? இப்போது இதில் நெட் ஃபோர்ஸ் எவ்வளோப்பா? நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ நெட் ஃபோர்ஸ்? ஆமாம், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் லெவல், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ். சரியா? நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ? எஸ், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ எந்த பக்கம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகும். அப்போ இந்த பக்கம் ஆக்சலரேஷன் போட்டிங்கன்னா, ஆக்சலரேஷன் இருக்கிற பக்கம் +30, ஆக்சலேஷனுக்கு ஆப்போசிட் ஆகுது -20. அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன். அப்போ நீங்கள் இந்த ஆக்சலரேஷன் போடுவீங்களே, அப்போ அந்த ஆக்சலரேஷன் போடும்போது என்ன போடுவீங்க, நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் போடுவீங்களா? நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து 10 பை மாஸ்ன்னு போடுவீங்க. இப்போ நீங்கள் அந்த ஆக்சலரேஷன் வந்து மொத்தமாக 30, 20 அப்படி தானே நம்ம எப்படி சார் மொத்தமாக காமனாக ஒரு ஆள்கிட்ட கேட்டோம்னா மொத்தமாக 50 இருக்குது சார், அது எப்படி சார் 10 மட்டும் தான் யூஸ் ஆகுது அப்படின்னா, புரியுதா? 10 மட்டும் தானே ஆக்சலேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஆமாம், 10 மட்டும் தான் யூஸ் ஆகுது. அப்போனா அது எப்படி தெரியுமா, அந்த 10 யூஸ் ஆகுதா? அப்போ இந்த இடத்துல இருக்குல்லப்பா, இந்த இடத்துல உள்ள 20, இந்த இடத்துல 30 எப்படி பிரிச்சுக்கலாம்? 20, 10ன்னு பிரிச்சுக்கலாமா? அப்போ என்ன ஆகும்னா, இந்த 20 இருக்கு பார்த்தியா, அது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, அந்த 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா அதோட சைஸ் சேஞ்சஸ்க்கு யூஸ் ஆகும். புரியுதுங்களா? இந்த 10 வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா ஆக்சலரேஷனுக்கு யூஸ் ஆகும். செம்ம விஷயம் அது. சீரியஸ்லி திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். சரியா? இந்த 20 வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிஃபார்மேஷனுக்கு யூஸ் ஆகும். இந்த 10 வந்து ஆக்சலேஷன் யூஸ் ஆகும். இப்போ நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, சும்மா இரு சார், ஒரு சாலிட் பாடி வந்து டிஃபார்ம் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? நிறைய பேருக்கு என்ன கேள்வி இருக்கும் நான் சொல்கிற மாதிரி, ஒரு சாலிடான ஒரு பாடி இருக்குது, அது வந்து லென்த்தை வந்து மாற்றிடுமா? கண்டிப்பாக மாற்றுவியா? அதாவது ஃபோர்ஸ் வேணால் பத்தாமல் இருக்கலாம், மேபி நீங்கள் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இதில் எந்த பாடியாக இருந்தாலும் நம்மளால் டிஃபார்ம் பண்ண முடியும். இங்கே டிஃபார்ம் பண்ணாமல் இருக்கிற ஒரு பாடி கிடையவே கிடையாது. முக்கியமாக ரிஜிட் பாடின்னு ஒன்று கிடையவே கிடையாது. எப்படி ஐடியல் கேஸ்னு ஒன்று கிடையவே கிடையாதோ அதே மாதிரி ரிஜிட் பாடின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இங்கே இருக்க எந்த பாடியாக இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா டிஃபார்ம் பண்ண முடியும். பட் அந்த என்ன பண்ணுவாங்கன்னா, சில கேஸில் வந்து அந்த டிஃபார்மேஷனை நெக்லிஜிபிள் தான் பண்ணுவாங்களே தவிர கண்டிப்பாக டிஃபார்மேஷன் இருக்கும். அந்த டிஃபார்மேஷனை நெக்லிஜிபிள் பண்ணிவிட்டு அந்த பாடி என்ன பாடியாக எடுத்துப்பாங்கன்னா ரிஜிட் பாடியாக எடுத்துப்பாங்க. ஸோ எவ்வளோ ஃபோர்ஸாவது அப்ளை பண்ணியும் எந்த பாடியும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா டிஃபார்ம் பண்ண முடியும். ரிஜிட் பாடின்னு ஒன்று கிடையவே கிடையாது, ஐடியல் கேஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. பிகாஸ் தேர் ஐடியல். சரியா? ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ இது நம்ம இந்த 20 எங்கே படிப்போம்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸில் படிப்போம். இந்த 10 வந்து நம்ம படிச்சிட்டோம். இந்த 10 வந்து நமக்கு வந்து மெக்கானிக்ஸில் படிச்சிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? கிளியரா? சரி. ஸோ அப்போது இங்கே வந்து இந்த டாபிக்லேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, அந்த ஸ்ப்ரிங் வந்து அதோட லென்த் சேஞ்சஸ் இருக்கணும்னா 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் வந்து ஸ்ப்ரிங் மேலே இருக்கணும்.
அப்பதான் அதோட லென்த்ல சேஞ்ச் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரே ஒரு சைடு மட்டும் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆயிடும், அது மூவ் ஆயிடும். இஃப் யூ அப்ளை த ஒன் சைடு ஃபோர்ஸ் இட் மூவ்ஸ். ஓகேவா? ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? இப்போ பார்க்கலாமா? எழுதியாச்சா? ஓகேங்களா? கிளியரா? டன் 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 டன். இப்போ இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் பத்தி நம்ம பார்த்துருவோம். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸை அதான் அதான் நியூட்டன் ஒன்று சொல்லியிருக்காரு, ஃபார் எவ்ரி நீங்க வந்து அதை வந்து லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை லென்த்தை டிக்ரீஸ் பண்ணணும்னு அந்த ஸ்ப்ரிங் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த ஸ்ப்ரிங் மேலே நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, அப்போ அந்த பாடி என்ன பண்ணும்னா அந்த நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ் என்ன பண்ணும், ரெசிஸ்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ அதுதான் நியூட்டன் சொல்லியிருக்காரு. அக்கார்டிங் டு த நியூட்டன் தேர்ட் லா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். யா, நீங்கள் ஸ்ப்ரிங் மேலே ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக உங்களுக்கு ஃபோர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும், அக்கார்டிங் டு த நியூட்டன் தேர்ட் லா. சரிங்களா? ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸோ இப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துல இப்போ ஸ்ப்ரிங் ஓகேங்களா, இது வந்து நமக்கு நேச்சுரல் லென்த்தில் இருக்கா? ஓகேங்களா? இப்போ இது நமக்கு நேச்சுரல் லென்த்தில் இருக்கா? இப்போ நீங்கள் ஸ்ப்ரிங்கை வந்து பிடிச்சி இழுக்கிறீங்க, இந்த ஸ்ப்ரிங்கை வந்து பிடிச்சி இழுக்கிறீங்க, நீங்கள் பிடிச்சி இழுத்துட்டீங்களா? இந்த எஃப்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்துருக்கீங்களா? இந்த இடத்துல எஃப்னு ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்துருக்கீங்களா? ஸோ இப்போ இதுதானே எக்ஸ், இதுதானே எக்ஸ். ஸோ எந்த பக்கம் நீங்கள் இழுக்கிறீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா? எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்களோ அவ்வளோ இருக்கும் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். திஸ் இஸ் அ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஓகே, இஃப் யூ இன்க்ரீஸ் த எக்ஸ், நீங்கள் வந்து எக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ இன்க்ரீஸ் த எக்ஸ், நீங்கள் வந்து எக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் எக்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்கணும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் அதுக்கு ஏற்றாப்புல என்ன ஆகும்னா அதிகமாகும். சார் நான் இன்னும் கொஞ்சம் இழுக்கிறேன் சார், இன்னும் கொஞ்சம் இழுக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து அதிகமாகும். அப்போ இங்கே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீங்களோ அதுக்கு அவ்வளோ டைம்ஸ் வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ஹூக்ஸ் லா. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ். ஆனால் என்னது ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு இல்லையா? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ், பட் இட்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். எக்ஸ் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ். இஃப் யூ டேக் த ப்ரொபோஷனல் கான்ஸ்டன்ட் வரும் k into x. பட் டைரக்ஷனாக பார்த்தோன்னா இது மேக்னிடியூடு, திஸ் இஸ் மேக்னிடியூட். அண்ட் டைரக்ஷனாக பார்த்தீங்கன்னா யாருக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு எக்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அந்த எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்னவா இருக்குப்பா, ஆப்போசிட்டாக இருக்குது. சரியா? ஓகேவா? இந்த எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். இதில் கே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கே இருக்கலப்ப, அந்த கே வந்து என்ன கான்ஸ்டன்ட்னா அது வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கே அப்படிங்கிறது என்னது, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க. எழுதிக்கலாமா? இந்த கே இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எழுதணும்லப்பா, எழுதிக்கலாமா? ஸோ அப்போ தேர்ஃபோர் அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு மைனஸ், நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் உங்களுக்கு டைரக்ஷன் தெரிஞ்சிருச்சுன்னா திரும்ப மைனஸ் கேஎக்ஸ் போடக்கூடாது. அது எந்த இடத்துல வரும் நான் சொல்கிறேன். சரியா? எக்ஸுக்கு கண்டிப்பாக ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எக்ஸையும் இதே லேட் பண்ணி சொல்லிட்டோம். இப்போ இதில் கே அப்படிங்கிறது என்ன சொன்னப்பா, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. சரிங்களா? ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் எழுதிக்கலாமா? ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் தி ஸ்ப்ரிங், ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்களுக்கே தெரியும், ஒருத்தன் வந்து அவனை பிடிச்சி நம்ம இழுக்கலான்னு பார்ப்போம், சார் அவனை இழுக்கவே முடியல சார், அவன் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கான் சார். அப்படின்னா நீங்கள் ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்கணும் இல்லையா? அப்போ ஸ்ப்ரிங் வந்து ஸ்டிஃபாக இருக்குன்னா நீங்கள் ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்கணும். புரியுதுங்களா? ஸ்ப்ரிங் வந்து ஸ்டிஃபாக இருக்குன்னா நீங்கள் இழுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஃபோர்ஸை கண்டிப்பாக அதிகமாக கொடுக்கணும். அதுதான் அது. அப்போ இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன சொல்ல வருதுன்னா, என்ன சொல்லணும் தெரியுமா? அதுதான் சொல்லும். சார் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும், அடுத்த கேள்வி வரும். எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும் சார்? சரியா? நீங்கள் வந்து ஸ்டிஃபாக இருக்குன்னா அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, எவ்வளோ கொடுக்கணும்? சரியா? 1 மீட்டர் இழுக்கணும் சார், அந்த 1 மீட்டருக்கு சொல்லுங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம அந்த பர் மீட்டருக்கு தான் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ அந்த பர் மீட்டருக்கு எவ்வளோ கொடுக்கணும், பர் மீட்டருக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிற சொல்கிற ஆள் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேவே. ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அந்த ஸ்ப்ரிங் வந்து அந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா நமக்கு இழுக்க முடியும் அப்படிங்கிறது அந்த கே தான் சொல்லுவோம். அதுதான் சொல்லணும், ஸ்டிஃப்னஸ் அதான் சொல்லணும். அப்போ அந்த கே என்ன வரும் நமக்கு, எஃப் பை எக்ஸா. திஸ் கே வந்து எஃப் பை எக்ஸ். ஓகேவா? திஸ் எக்ஸ் இஸ் அ சேஞ்ச் இன் லென்த், திஸ் எக்ஸ் இஸ் அ சேஞ்ச் இன் லென்த். அப்போ தானேப்பா? ஸோ நம்ம அந்த லென்த்தை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த கே தான் சொல்லணும். அப்போ திஸ் கே வந்து எப்படி சொல்லலாம், திஸ் இஸ் அ ஃபோர்ஸ்
ஃபோர்ஸ் பர் பக்கத்தில் 1 இருக்கா, ஃபோர்ஸ் பர் யூனிட் சேஞ்ச் இன் லென்த் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஃபோர்ஸ் பர் யூனிட் சேஞ்ச் இன் லென்த் இஸ் கால்டு ஸ்டிஃப்னஸ். இப்போ யூனிட் சேஞ்ச் இன் லென்த்துக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதான் நம்ம ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ யூனிட் என்ன வரும், ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டனு, சேஞ்ச் இன் லென்த்தோட யூனிட் வந்து மீட்டர். ஸோ நியூட்டன் பர் மீட்டரில் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து கே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, கே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கே வந்து எழுதிட்டோமா, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து நமக்கு கே இன்டூ எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். இது வந்து கேனா என்னன்னு எழுதிட்டோம், மேக்னெட் ப்ரீவியஸ் டேட்டா. ஓகே, எல்லாத்தையும் நோட் பண்ணிங்க வேகமா, ஃபாஸ்டா. சரி, எஸ் ரூம் சேஞ்ச் பண்ணல, இடத்த மட்டும் சேஞ்ச், ரூம் அதே ரூம், பிளேஸ் மட்டும் சேஞ்ச். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கவனிங்க. இப்போ நமக்கு ஸ்ப்ரிங்ஸ் இன் சீரீஸ் கனெக்ஷன், ஸோ சீரீஸ் கனெக்ஷனில் இருந்ததுன்னா இதை நீங்கள் திரும்ப ஆசிலேஷன்லையும் படிப்பீங்க, ஆசிலேஷன் அப்படிங்கிற லெசன்லையும் படிப்பீங்க, கவலைப்பட வேணாம். ஸ்ப்ரிங்ஸ் வந்து சீரீஸ் கனெக்ஷன் நான் இப்போ சிம்பிளாக தான் சொல்லி தரப்போகிறேன். ஓகேவா, சீரீஸ் கனெக்ஷனா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ஒரு ஸ்ப்ரிங் இருக்கா, அந்த ஸ்ப்ரிங்கோட இன்னொரு எண்டில் இன்னொரு ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா, திஸ் கனெக்ஷன், திஸ் இஸ் அ ஸ்ப்ரிங்கோட சீரீஸ் கனெக்ஷன். ஸோ இந்த எண்டு டு எண்டு கனெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்ப்ரிங்கை பிடிச்சி இழுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்ப்ரிங் பிடிச்சி இழுக்கிறீங்க, இதோட ஸ்டிஃப்னஸ் K1 வச்சுக்கலாம், இதோட ஸ்டிஃப்னஸ் K2ன்னு வச்சுக்கலாம், ஸ்டிஃப்னஸ் K1 K2 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இது என்ன கனெக்ஷன், சீரியஸ் கனெக்ஷனா ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நமக்கு தெரியும் இந்த ஐம் டேக்கிங் ஐடியல் ஸ்ப்ரிங். ஸோ இப்போ ஐடியல் ஸ்ப்ரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா கவனிங்க, இப்போ என்ன ஆகும், அலாங் த லென்த் வந்து நமக்கு ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். படிச்சிருக்கோம் இல்லையா, ஸ்ட்ரிங்கில் படிச்சிருக்கோம் இல்லையா, மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்னா டென்ஷன் வந்து எல்லா பாயிண்ட்லையும் சேமாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு அலாங் த ஃபுல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர்ஸ் வந்து சேமாக இருக்கும். சரிங்களாப்பா, அப்போ இந்த சீரியஸ் கனெக்ஷனில் எது சேமாக இருக்கும், இப்போ நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் படிச்சிருப்பீங்களா, சர்க்கியூட் படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸில் சீரியஸ் கனெக்ஷன் இருந்தால் நமக்கு கரண்ட் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து சேமாக இருக்கும். சரியா, அப்போ இங்கே வந்து F1 ஈக்குவல் டு F2. ஸோ அப்போ எது வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா டோட்டல் சேஞ்ச் இன் லென்த் இல்லையா, அப்போ டோட்டல் சேஞ்ச் இன் லென்த் என்ன வரும், நமக்கு X1 + X2 வரும். அப்படிதானப்பா, ஸோ இப்போ அந்த சேஞ்ச் இன் லென்த் டோட்டலாக எவ்வளோ இருப்பா, நமக்கு X1 + X2. ஸோ அப்போ அந்த X ஈக்குவலண்ட் என்ன வரும் அப்படின்னா X1 + X2 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே வந்து வோல்டேஜ் வந்து ஆட் பண்ணுவீங்க, கரண்ட்டை ஈக்குவல் பண்ணுவீங்க இல்லையா, இங்கே ஃபோர்ஸை ஈக்குவல் பண்ணணும். ஸோ இங்கே வந்து டோட்டல் சேஞ்ச் இன் லென்த் X1 + X2. சரிங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த X ஈக்குவல், இப்போ இதுலேருந்து கே கேட்பாங்க, கே எப்படி இருக்கும், இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்கை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க இல்லையா, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்கை சேர்த்து ஸ்டிஃப்னஸ் எவ்வளோ இருக்கும், அப்படின்னா அதுக்கு நமக்கு தெரியும். இப்போ X ஈக்குவல் டு X1 + X2வா, ஓகேவா, X எப்படி எழுதலாம், X வந்து F/Kன்னு எழுதலாமா, அப்போ F ஈக்குவலண்ட் பை K ஈக்குவல் டு F1/K1 ப்ளஸ் F2/K2. ஸோ எத்தனை ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ணிக்காங்களோ அத்தனை ஸ்ப்ரிங் நீங்கள் போட்டுக்கலாம். சரி, ப்ளஸ் போட்டு எத்தனை வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதில். சரியா, ஸோ இப்போ நமக்கு என்ன வரும்னா, அப்போ F ஈக்குவலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ F ஈக்குவலண்ட் பை K ஈக்குவல் டு F1/K1 ப்ளஸ் F2/K2. கரெக்டாப்பா, ஸோ இது நமக்கு F எல்லாம் சேமாக இருக்கிறதுனால நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு எப்படி எழுதலாம், 1/K ஈக்குவலண்ட் வந்துருக்கு. கரெக்டா, ஸோ சீரீஸ் கனெக்ஷனுக்கு இது வந்து ரெசிஸ்டன்ஸோட பேரல் கனெக்ஷன் இருக்குல்ல, அது மாதிரி வந்துடும்.
கெப்பாசிட்டன்ஸும் இப்படி தான் வரும் இல்லையா, கெப்பாசிட்டன்ஸும் இப்படி தான் வரும். சரியா, இப்போ நீங்கள் வேணால் இதில் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம்ப்பா, ஸோ அப்போ தட் ஃபார் இதுலேருந்து கே ஈக்குவலண்ட் என்ன வரும், ஸோ 1/k ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 1/k ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு ஸோ k1 + k2 /k1 × k2. நமக்கு தேவை k ஈக்குவலண்ட். அப்போ தட் ஃபார் என்ன வரும்னா நமக்கு k1 k2 /k1 + k2. திஸ் இஸ் த ஈக்குவலண்ட் ஸ்டிஃப்னஸ். ஓகேவா, கேட்பாங்க ஈக்குவலண்ட் ஸ்டிஃப்னஸ் இன் என்ன கனெக்ஷன். ஸோ திஸ் இஸ் த ஈக்குவலண்ட் ஸ்டிஃப்னஸ் இன் equivalent stiffness in series connection. ஓகேவா, சீரிஸ் கனெக்ஷன்ல நீங்க வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ஸ்ப்ரிங்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஆட் பண்ணாதீங்க, k3ன்னு இங்கே போட்டுட்டு இருக்காதீங்க, இங்கே போட்டுக்கோங்க 1 + k3 அப்படின்னு போட்டுக்கோங்க. சரியா, ஸோ இப்போ இதுலேருந்து என்ன ஆகுனா, சப்போஸ் உங்களுக்கு வந்து இஃப் k1ம் k2ம் ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸும் ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க சீரிஸ் கனெக்ஷனில், அப்போ k ஈக்குவலண்ட் என்ன வரும் பாருங்களேன். ஸோ இப்போ k1 மறுபடியும் k1 மறுபடியும் k1, அப்போ 2k1 வந்துடும். ஸோ இப்போ 2k1 வந்துச்சுன்னா அப்போ k1 கேன்சல் ஆகி k1/2ன்னு வருதா. k1 = k2 = k எழுதிக்கலாம். அப்போ k/2ன்னு வந்துருமா. அப்போ ரெண்டு ஸ்ப்ரிங்கு சீரீஸில் இருந்துச்சுன்னா, ரெண்டுக்குமே ஸ்டிஃப்னஸ் சேமாக இருந்துச்சுன்னா அப்போது அந்த k/2ன்னு எழுதிடலாம். 3 ஸ்ப்ரிங்குனா k/3ன்னு எழுதிடலாம். புரியுதுங்களா. இஃப் 3 ஸ்ப்ரிங்குனா 3 ஸ்ப்ரிங்குக்கு வந்து k அப்படின்னா அப்போ k ஈக்குவலண்ட் வந்து என்ன வந்துடும்னா k/3ன்னு வந்துடும். 4 ஸ்ப்ரிங்னா k/4 வரும். அப்போ n ஸ்ப்ரிங் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னா, n ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ணிக்கிங்கன்னா அப்போ k ஈக்குவலண்ட் என்ன வரும்னா k/n வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ k வந்து 10ன்னு வச்சுக்கோ, n வந்து 1ன்னு வச்சுக்கோ. ஓகேவா, சரி, n வந்து 1 n வந்து 10ன்னு வச்சுக்கோ. அப்போ 10/10 என்ன ஆகிடும், 1 ஆகிடும். அப்போ ஒரு ஸ்ப்ரிங் இருக்குல்ல, ஒரு ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸ் 10, ஒரு ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸ் 10. இஃப் k = 10 எடுத்துக்கேன், n = 10 எடுத்துக்கேன், அப்போ k ஈக்குவலண்ட் என்ன வரும், 1 வரும் பாரு, 1. அப்புறம் என்ன அர்த்தம், ஒரே ஒரு ஸ்ப்ரிங்குக்கு மட்டும் 10 இருக்கு. அதே மாதிரி 10 ஸ்டிஃப்னஸ் உள்ள 10 ஸ்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணா மொத்த ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸ் நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், எல்லாரையும் ஒன்னா கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டிஃப்னஸ் குறையுது, நாட் இன்க்ரீஸ் ஆகலை, அந்த 10 விட குறையுது. ஒரே ஒரு ஸ்ப்ரிங் இருக்குல்ல, அதோட ஸ்டிஃப்னஸோட குறையுது. அப்போ நீங்கள் ஸ்டிஃப்னஸை குறைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, யூ கனெக்ட் இந்த சீரீஸ் கனெக்ஷன். என்ன கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணணும்னா சீரீஸ் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணணும். சரியா, ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், YF கேன்சல். கலர் தூங்கிட்டியா, கலர். சரி, ஐ ஆல்ரெடி டோல்டு ஐடியல் ஸ்ப்ரிங்னா ஃபோர்ஸ் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு. ஒரே நம்ம லென்த் ஃபுல்லாக இஃப் இட் இஸ் இன் சீரீஸ் கனெக்ஷன். தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன் கலர். கிளாஸில் வந்து கேர்ஃபுல்லாக சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். ஓகே, ஓகே, சரி, நோட் பண்ணிக்கலாமா. ப்ரீவியஸ் ஸ்லைடா நோட் பண்ணிக்கங்க வேகமா. இப்போ இன்னைக்கு கவலைப்படாதீங்கப்பா, திரும்ப இது வந்து ஆசிலேஷன்லையும் திரும்ப வரும். இங்கே திரும்ப ஆசிலேஷன்லேயும் வரும், திரும்ப ஒர்க் எனர்ஜி பவர்லையும் வரும். இந்த ஸ்ப்ரிங்கு அது எல்லா சாப்டர்லையும் வந்துட்டு தான் இருக்கும். பேரலல் கனெக்ஷன்ல சரி ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருந்தோம் நம்ம. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் வரும் இல்லையா, அதுலேயும் இப்படி தான், அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். பேரலில் கனெக்ட் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகிடும். சாரி, சீரீஸில் கனெக்ட் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும், பேரலில் கனெக்ட் பண்ணால் டிக்ரீஸ் ஆகும் டோட்டல் ரெசிஸ்டன்ஸு, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸு. பட் இங்கே அப்படியே ஆப்போசிட். ஸோ ஸ்டிஃப்னஸ் வந்து என்ன ஆகும்னா குறையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணால். k/n வருதா. கெப்பாசிட்டன்ஸ் கரெக்ட். ஓகேவா, ஓகேங்க, சரி. ராகுல், நீங்கள் 12th போகும்போது படிப்பீங்க ராகுல், டோன்ட் வரி, அது தனி சாப்டர். அது ஈக்குவல் சொல்கிறதுக்கு டப்புன்னு சொல்லலாம் முடியாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேவா, இப்போ நமக்கு பேரலல் கனெக்ஷன் வச்சுக்கோ.
parallel connection வச்சுக்கோ. Springs are in parallel connection. ஸ்ப்ரிங்ஸ் வந்து என்ன கனெக்ஷன் அப்படின்னா parallel கனெக்ஷன்ல இருந்தது அப்படின்னா, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் சீரீஸ்ல கண்டா இருந்தாயா நமக்கு வந்து சார்ஜஸ் வந்து எவ்வளோ சார்ஜ் போகுதோ அதே சார்ஜஸ் தான் வந்து வைப்போம். சொல்றேன் கிளாஸ் ப்ளீஸ். பேரலல் கனெக்ஷன் எப்படி சார் இருக்கும்? இது எண்டு டு எண்டு கனெக்ஷனாக இருக்காது. ஸோ இது எப்படி கனெக்ஷனாக இருக்கும்னா இந்த மாதிரி. ஓகேவா? இஸ் சாரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு மாஸ் வந்து கனெக்ட் ஆகும். இந்த இடத்துல வச்சுக்கலாமா பிளாக்கு? இப்போ நீங்கள் இல்லைன்னா என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிற மாதிரி, இந்த இடத்துல நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறீங்க. ஓகேவா? அந்த நல்ல கட்டையாக இருக்குல்ல, அதை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஐம் டேக்கிங் திஸ் இஸ் K1, திஸ் இஸ் K2. இதில் பாருங்கள் எண்டு டு எண்டு கனெக்ஷன் இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த கனெக்ஷன் வந்து நம்ம பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேரலல் கனெக்ஷன் சொல்லுவோம். பேரலாக இருக்கும், ஒரே லென்த்தில் இருக்காங்க. பேரலல் this connection is a parallel connection. கரெக்டாக? this connection is a parallel connection. இப்போ இதில் நல்லா கவனிங்கப்பா, இதில் எது சார் சேமாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பிடிச்சி இழுக்கிறீங்கல்ல, நீங்கள் எப்படி நினைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் சார், அதாவது ஸ்டிஃபாக இருக்கிறவன் கொஞ்சமாக தான் சார் டிஃபார்ம் ஆவான். சரியா? இதே ஒல்லியாக இருக்கவன், அதாவது ஸ்டிஃப்னஸ் கம்மியாக இருக்கவன் நல்லா டிஃபார்ம் ஆகிடுவான் சார். அப்போ இப்படி வருமா சார் நான் கொடுத்த ஃபோர்ஸ்க்குன்னா? நோ, அந்த மாதிரி கிடையாது. அதுக்காக அதை செட் பண்ணல. நம்ம அதை செட் பண்ணல. ரெண்டுமே ஈக்குவலாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃபார்ம் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? எக்ஸ் வந்து புரியுதுங்களாப்பா? ரெண்டுமே ஈக்குவலாக டிஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்போ எப்படி இருக்கும் சார்? எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, அங்கே பார்க்கலாமா? நீங்கள் கொடுத்த இப்போ இந்த ஃபோர்ஸ் இருக்கா, அப்போ நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த டிஃபார்மேஷன் வந்து ரெண்டு ஸ்ப்ரிங்குக்குமே ஈக்குவலாக இருக்கும். அப்படியா? அது எப்படி சார்? ஸ்டிஃப்னஸ் ஸ்டிஃப்னஸ் அதிகமாக உள்ளவனுக்கு அதிகமாக ஃபோர்ஸ் தேவைப்பட்டிருக்காதா சார்? ஒரே நிமிஷம் இங்கே பாருங்க, இங்கே இருக்கா? இப்போ நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்துட்டீங்களா? அப்போனா இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்குக்கும் X1ம் X2ம் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும். திஸ் கனெக்ஷன் இஸ் அ பேரலல் கனெக்ஷன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டிஃப்னஸ் இந்த எது சேமாக இருக்கோ அதை வச்சு கனெக்ஷனை சொல்லிடலாம். நமக்கு வந்து இந்த டிஃபார்மேஷன் சேமாக இருக்குது அப்படின்னா அது நமக்கு பேரலல் கனெக்ஷன். ஃபோர்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா அது சீரியஸ் கனெக்ஷன். சரிங்களா? இப்போ இது நமக்கு K1, இது K2. சரிங்களா? நீங்கள் கேட்கலாம் சார் அது எப்படி சார்? இப்போ வந்து எனக்கு K1 அதிகமாக இருக்குது, K2வை விட K1 அதிகமாக இருக்குது. அப்போனா இந்த K1 தானே அதிகமாக ஃபோர்ஸ் எடுத்திருப்போம். ஏன்னா அவனை பிடிச்சி இழுக்க, ஒரு குண்டா உள்ளவனை பிடிச்சி இழுக்கிறது அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்கணும்ல. நீங்கள் என்னடானா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன சார் கதை விட்றீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுயா. இப்போ இந்த இடத்துல எப்படின்னா இந்த டிஃபார்மேஷன் சேமாக இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் 1 வந்து அதிகமாக ஃபோர்ஸ் எடுத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் திஸ் இஸ் 100 நியூட்டன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, சப்போஸ் இது 80 நியூட்டன் எடுத்திருக்கோம், இது 20 நியூட்டன் எடுத்திருக்கோம். புரியுதா? ஸோ இப்போ இது வந்து 1 மீட்டர்னு வச்சுக்கோ. அப்போ அந்த 1 மீட்டரு இழுக்கிறதுக்கு ஸ்டிஃப்னஸ் கம்மியாக இருந்தால், ஸ்டிஃப்னஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, சாரி திஸ் இஸ் ஃபோர்ஸ், ஐம் சாரி திஸ் இஸ் ஃபோர்ஸு. ஸோ இது எவ்வளோ ஃபோர்ஸ் எடுத்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நமக்கு இந்த ஃபோர்ஸ் அது இழுக்கிறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் எடுத்துக்கணும்? இது 80 நியூட்டன் எடுத்திருக்கும், இது வந்து 20 நியூட்டன் எடுத்திருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி. அப்போனா 1 மீட்டர் இழுக்கிறதுக்கு இந்த ஸ்டிஃப்னஸ் அது கம்மியாக இருக்குல்ல, அதுக்கு 20 கொடுத்தா போதும். இது வந்து 80 எடுத்திருக்கும், ஏன்னா ரொம்ப குண்டாக இருக்கு. அப்படி தான் இருக்கும். அப்போனா யார் அதிகமாக எடுத்திருப்பாங்கன்னா, ஃபோர்ஸ் வந்து யார் அதிகமாக எடுத்திருப்பாங்க? F1 வந்து அதிகமாக எடுத்திருக்கும். யாருக்கு ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கோ அவங்க வந்து அதிகமாக ஃபோர்ஸ் எடுத்திருப்பாங்க. புடிங்கிறான்னு வச்சுக்கோங்க. சரியா? ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் கொடுத்த எக்ஸ் வந்து சேமாக இருக்கும் பேரலல் கனெக்ஷனில். திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் எஃப் வந்து சேமாக இருக்காது. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? எஃப்ங்கிறது அந்த 100 எப்படி பிரிஞ்சு 80 20ன்னு பிரிஞ்சுதா? அப்போ F1 + F2 பிரிஞ்சிருக்கும். F1 + F2 வந்துடும். சப்போஸ் எப்போ வந்து எஃப் சேமாக இருக்கும், எப்போ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்? எப்பப்போ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்? யோசிச்சு பாரு. நீங்கள் கொடுத்த ஃபோர்ஸை எப்போ 2 பேரும் ஈக்குவலாக எடுத்துப்பாங்க? எப்போ ஃபோர்ஸை ஈக்குவலாக எடுத்துப்பாங்க? நீங்கள் ஒரு 100 நியூட்டன் கொடுக்குறீங்களே, எப்போ 2 ஈக்குவலாக எடுத்துப்பாங்க? கே சேமாக இருக்கும். அவ்வளோதான். அதை சொல்கிறதுக்கு தான். அதை பிடிச்சிட்டீல அது உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா அப்போ புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரியா? அப்போனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கே இருந்தால் தான் நீங்கள் கொடுக்குற அந்த ஃபோர்ஸை வந்து ஈக்குவலாக எடுத்துக்கும். ஓகேங்களா? ஈக்குவலாக எடுத்துக்கும். அப்போனா F/2 எடுத்துக்கும்.
புரியுதா? அப்போ 50-50 எடுத்துக்கும். சரிங்களா? புரிஞ்சுதா? புரிஞ்சா சரி, சூப்பர். சரி, ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து இதில் ஈக்குவலண்ட் ஸ்டிஃப்னஸ் என்ன சார் வரும் அப்படின்னா, எஃப்க்கு என்ன ஃபார்முலா நமக்கு? எஃப் வந்து கே இன்டூ எக்ஸா. அப்போ நமக்கு கே ஈக்குவலண்ட் எக்ஸ் ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு K1 F1 ப்ளஸ் K2 சாரி K1 X1 சரி K1 X1 ப்ளஸ் K2 X2. நம்ம எக்ஸ் சேமாக இருக்கிறதுனால எக்ஸ் என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். அப்போ தட் ஃபார் கே ஈக்குவலண்ட் ஈக்குவல் என்ன வரும்னா K1 ப்ளஸ் K2 வரும். திஸ் இஸ் தி சீரீஸ் கனெக்ஷன் K1 ப்ளஸ் K2. அப்போ எத்தனை ஸ்ப்ரிங்கு சீரீஸில் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கணும். அப்போ இஃப் என் ஸ்ப்ரிங்னா, இப்போ என் ஸ்ப்ரிங் வந்து பேரலல் அப்படின்னா அப்போ K ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு ஸோ K1 ப்ளஸ் K2 ப்ளஸ் K3 ப்ளஸ் டாட் Kn வரைக்கும் நீங்கள் போயிட்டே இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்ப்போமா? சரியா? இஃப் நமக்கு எது சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து K சேம்னு வச்சுக்கோ. K சேம் ஃபார் n ஸ்ப்ரிங்ஸ். n ஸ்ப்ரிங்ஸுக்கு K சேமாக இருக்குன்னா அப்போ K ஈக்குவலண்ட் என்ன வரும்னா, ஓகேவா, K ப்ளஸ் K ப்ளஸ் K ப்ளஸ் K ப்ளஸ் அப்படின்னு போயிட்டே இருக்குமா, n வரைக்கும் போயிட்டே இருக்குமா. அப்போ 5 இருந்துச்சுன்னா 5Kன்னு வரும், 6 இருந்துச்சுன்னா 6K வரும், n இருந்துச்சுன்னா NKன்னு வந்துடும். இப்போ K இன்டூ n அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ இது மல்டிபிளில் இருக்கா, மல்டிபிளில் இருந்தால் என்ன அர்த்தம்? ஸ்டிஃப்னஸ் அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? மல்டிபிளில் இருக்குன்னா ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் K ஈக்குவலண்ட் வந்து எப்படி இருக்குன்னா கிரேட்டராக இருக்கும் இண்டிவிஜுவல் ஸ்டிஃப்னஸோட. இண்டிவிஜுவல் ஸ்டிஃப்னஸை விட டோட்டல் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், சீரிஸ் கனெக்ஷன் பேரலல் கனெக்ஷன். ஓகேங்களா? சீரிஸ் கனெக்ஷன் பேரலல் கனெக்ஷன். ஓகே, கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? எழுதிக்கங்க. இப்போ நம்ம இதில் ப்ராப்ளம்ஸ் போடுவோம். ப்ராப்ளம்ஸ் வந்து இதுலேருந்து கேட்கறது இல்லை, பட் இதுதான் நான் சொல்கிறேன். கேச்சா? புரியுதா? புரிஞ்சுதுங்களா? வீடியோ நான் தான் ஆஃப் பண்ணிடுறேன், தண்ணி குடிக்கிறேன். ஓகே, ப்ராப்ளம் போடுவோமா? ப்ராப்ளம்ஸ் போடலாமா? சீரீஸ் பேரலல் புரிஞ்சுதா? சீரீஸில் எது சேமாக இருக்கும்? அது வந்து ஒரே லென்த்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபோர்ஸ் சேமாக இருக்கும். பேரலல் இப்படி பிடிச்சி இழுக்கிறதுனால எக்ஸ் சேமாக இருக்கும். எது சேமாக இருக்கோ இன்னொரு ஆள் வந்து சம்மேஷனாக இருப்பாங்க இல்லையா? எக்ஸ் சேமாக இருந்தால் எஃப் சம்மேஷனாக இருக்கு, எஃப் சேமாக இருந்தால் எக்ஸ் சம்மேஷனாக இருக்கு. அப்படிதான். சரியா? எஸ். நெக்ஸ்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து ரீடிங் ஆஃப் த ஸ்ப்ரிங். ஓகேவா? ஸ்ப்ரிங்கோட ரீடிங் ஆஃப் ஸ்ப்ரிங். இதுதான் லாஸ் ஆஃப் மோஷன்ல கேட்பாங்கப்பா. லாஸ் ஆஃப் மோஷன் வந்து கேட்குறோன்னா இதுதான் கேட்பாங்க. ஸ்ப்ரிங் ரீடிங் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸ்ப்ரிங் ரீடிங் என்ன அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் டேக்கிங் த ஸ்ப்ரிங் வந்து ஐடியல். அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங் வந்து ஐடியல். இப்போ நமக்கு இந்த இருக்கா, நோ வாட் இஸ் அ ஸ்ப்ரிங் ரீடிங் அப்படின்னா அந்த 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்குல்ல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து எப்போ எக்ஸ்டெண்ட் ஆகும், அது மேலே 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்குல்ல,
அதுதான் அந்த ஸ்ப்ரிங் வந்து ரீடிங் காட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ப்ரிங் வந்து ரீடிங் காட்டணும் அப்படின்னா அங்கே என்ன ஃபோர்ஸ் பார்க்கணும்? டூ ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். டூ ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். அதை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் ஸ்ப்ரிங் ரீடிங். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இங்கே பிளாக்கை தொங்க விட்டுருக்கீங்க. சரி, இந்த பிளாக் வந்து தொங்க விட்டுருக்கீங்க. ஐம் டேக்கிங் 6 kg நீங்கள் தொங்க விட்டுருக்கீங்க. நான் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் வந்து ஸ்ப்ரிங் ரீடிங் ஆஃப் த ஸ்ப்ரிங் கேட்பாங்க. ஸோ ஃபைண்ட் ரீடிங் ஆஃப் ஸ்ப்ரிங்கு. ஃபைண்ட் ரீடிங் ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னா ஓகேவா? ரீடிங் ஆஃப் ஸ்ப்ரிங். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். அந்த ஸ்ப்ரிங்கை எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ப்ரிங்கை எடுத்து ட்ரா பண்ணுங்க. வரைஞ்சிட்டிங்களா? இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை பிடிச்சி இழுக்கிறது யாருன்னு பாருங்க. மேலே யார் கனெக்ட் ஆயிருக்கா? இஃப் யூ டேக் நீங்கள் ஸ்ட்ரிங்குன்னு கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இதை கூட நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா ஸ்ட்ரிங்கு சார். இஃப் யூ டேக் திஸ் இஸ் ஸ்ட்ரிங்கு, இஃப் யூ டேக் திஸ் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரிங்னு வச்சுக்கேன். ஓகேங்களா? இப்படி எதோ வச்சுக்கோங்களேன். இல்லை டேரெக்டாக பிளாக்லேயே கனெக்ட் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை சார் நான் வந்து இதை ஸ்ட்ரிங்காக எடுக்க மாட்டேன், நான் பிளாக்காக எடுத்துக்கிறேன். நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சார் நான் வந்து இது வந்து டைரக்ட் கனெக்ஷன் வந்து பிளாக்னு வச்சுக்கிறேன், அப்படி கூட வச்சுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சீரியஸ்லி சரியா? இப்போ நான் வந்து இல்லைன்னா இங்கே ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். புரியுதா? இப்போ இது வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் கனெக்ட் ஆயிருக்கு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கனெக்ட் ஆயிருக்கு. இப்படி எடுத்துக்கலாம். பிளாக் வந்து கனெக்ட் ஆயிருக்கு, இந்த பாயிண்ட்ல பிளாக் கனெக்ட் ஆயிருக்கு கீழே, இந்த மேலே வந்து சப்போர்ட் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இல்லையா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்ப்ரிங் இருக்குல்ல, இல்லை சார் இங்கே ஸ்ட்ரிங் இருக்கு சார், சரியா? இந்த இடத்துல ஸ்ட்ரிங் இருக்கு சார், இந்த இடத்துல ஒரு இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் இருக்கு சார், நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் ஒரு சப்போர்ட் இருக்கு சார், அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு பிளாக் இருக்கு சார், அப்படி கூட எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். சரியா? பாரு, ஏன் அப்படின்னா அதை மாஸ்லெஸ் இல்லையா? மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங், மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங், மாஸ்லெஸ். ஸோ அதனால நமக்கு சேமாக தான் வரும். நீங்கள் எப்படி எடுத்தாலும் ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த பிளாக் பிடிச்சி இழுக்குமா? இந்த பிளாக் பிடிச்சி இழுக்குமா? இந்த பிளாக் பிடிச்சி இழுக்குது அப்படின்னா, பிளாக் வந்து பிடிச்சி இழுக்குது அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ், அது எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கும்? கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீ பார் டயக்ராம் நீங்கள் பிளாக்கு வரைஞ்சிங்கன்னா 6 kg வரைஞ்சிங்கன்னா 6 kg நீங்கள் வரைஞ்சிங்கன்னா, இப்போ இல்லை சார் மேலே ஸ்ப்ரிங்கு கனெக்ட் ஆயிருக்கு சார், அப்போ ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆயிருந்தா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆக்டும், ஸ்ப்ரிங் பிடிச்சி இழுக்கும். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். கீழே வந்து வெயிட் இருக்கு சார், வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 60 நியூட்டன். இது வந்து இப்படி ஆசிலேஷன், நோ ஆசிலேஷன், ஐம் டேக்கிங் நோ ஆசிலேஷன், ஐம் டேக்கிங் நோ ஆசிலேஷன். ஏன்னா நீங்கள் இப்படி பிடிச்சி இழுத்துட்டதுக்கு அப்புறம் இப்படி ஆசிலேட் தொங்க விட்டீங்க, அப்படி வந்து நின்றுச்சு. நீங்கள் ஹேங் பண்ணிட்டீங்க, அப்படியே வந்து நின்றுச்சு, அவ்வளோதான். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ இப்போ ரெஸ்ட்ல இருந்தால் நெட் ஃபோர்ஸ் 0. நெட் ஃபோர்ஸ் 0னா அப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்னா 60 நியூட்டன் இருக்கும். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எவ்வளோப்பா இருக்கும்? 60 நியூட்டன் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த ஸ்ப்ரிங் பிடிச்சி இழுக்குது பார்த்தீங்களா? இந்த பிளாக் வந்து இப்போ இந்த ஸ்ப்ரிங் பிடிச்சி இழுக்குதுங்க பாருங்க. இந்த பிளாக்கை ஸ்ப்ரிங் மேலே இழுக்குதா? அதே ஃபோர்ஸை தான் பிளாக் வந்து ஸ்ப்ரிங்கை இழுத்துருக்கும். புரியுதா? அப்போ அதுவும் 60. ஒன்றும் இல்லடா, இந்த இருக்குல்ல, இங்கே தானே ஸ்ப்ரிங் கரண்டாக இருக்கு, ஸ்ப்ரிங்கை பிடிச்சி எவ்வளோ இழுக்குதோ அதை தானே ஃபார் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து பிளாக் பிடிச்சி இழுத்துருக்கும், அதே ஃபோர்ஸ் தான் பிடிச்சி இழுத்துருக்கும். ஸ்ப்ரிங் எவ்வளோ பிடிச்சி மேலே இழுக்குது? 60. அப்போ பிளாக் எவ்வளோ பிடிச்சி இழுக்கும்? 60. ஏன்? நியூட்டன் தேர்ட் லா. ஓகேவா? ஸோ இப்போ இது 60னா இது வந்து ஐடியலா? அப்போனா இதில் உள்ள எல்லா பாயிண்ட்லையும் அதே 60 60 60 60. அப்போ இதை பிடிச்சி இழுக்கிறதும் 60 நியூட்டன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். புரியுதா? 60 60 60 60 ஐடியல் ஸ்ப்ரிங்காக இருக்கிறதுனால அது நமக்கு 60. அப்போ ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன எழுதிக்கலாம்னா 60 நியூட்டன் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை சார் நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் எனக்கு வந்து ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொன்னா, இப்போ ஸ்ட்ரிங் என்ன பண்ணுவோம்? பிடிச்சி இழுக்கும், அப்போ இது ஒரு டென்ஷன். இந்த பக்கமும் ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு சார், அப்போ அதுவும் பிடிச்சி இழுக்கும், டென்ஷன். ஓகேவா? டென்ஷன். சார் ஏன் இங்கேயும் ஒரே டீ போடுறீங்க? எகெயின் ஐடியலாக இருந்ததுன்னா நமக்கு சேமாக இருக்கும். இப்போ இந்த டென்ஷன் எவ்வளோ இருக்கும்? இப்போ நமக்கு இந்த பிளாக் கனெக்ட் ஆயிருந்துச்சா, 6 kg கனெக்ட் ஆயிருந்துச்சா, இப்போ ஸ்ட்ரிங் பிடிச்சி இழுக்குமா? ஸ்ட்ரிங் இந்த செட்டப்புக்கு ஸ்ட்ரிங் பிடிச்சி இழுக்கும். அப்போ இங்கே 60 நியூட்டன், அப்போ டென்ஷன் வந்து 60 நியூட்டனு. அப்போ இது வந்து என்ன வரும்னா, ஓகேங்களா, அப்போ இது என்ன வரும்னா 60. அப்போ நமக்கு மாஸ்லெஸ்ஸாக இருக்கிறதுனால இதுவும் என்ன வரும்? 60 நியூட்டன் வந்துடும். ஓ மை காட், இதுவும் நமக்கு என்ன வந்துடும்னா 60 நியூட்டன் வந்துடும்.
ஆயிடுச்சு. 16 நியூட்டன் வந்துடும். அதெல்லாம் நீங்க அதை எப்படி பார்த்தாலும் அந்த ஆன்சர் வந்து 16 வந்துடும். நீங்க ஸ்ட்ரிங்கை கனெக்ட் இந்த செட்டப் வச்சுட்டாலும் சரி, இந்த செட்டப் வச்சுட்டாலும் சரி, எந்த செட்டப் வச்சாலும் ரீடிங் வந்து வெயிட். சிம்பிளா சொன்னோம்னா அந்த ரீடிங் வந்து வெயிட்டுக்கு ஈக்குவல் ஆயிடுது. கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ இப்போ இந்த ரீடிங் ஈக்குவல் டு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 60. Okay. Okay. So the first, I'm taking this is the first setup. I'm taking this is second setup. நான் ஃபர்ஸ்ட் செட்டப் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன்னா நான் எப்படி எழுதலாம்னா, ரீடிங் எப்படி எழுதலாம்னா, ரீடிங் ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் செட்டப் எடுத்தோன்னா ரீடிங் ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து அந்த பிளாக்கோட வெயிட் ஆஃப் பிளாக்கு. அதாவது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு, ரீடிங் ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு. அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா வெயிட் ஆஃப் த பிளாக்கு. வெயிட் ஆஃப் பிளாக்கு அப்படின்னு நம்ம எழுதிக்கலாமா? செகண்ட் செட்டப் வச்சு நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா, அதே ரீடிங் ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அதே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டென்ஷன் ஃபோர்ஸு அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எப்படி எழுதினாலும் நமக்கு 60 தான் வரப்போகுது. சரிங்களா? ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் செட்டப்க்கு அடுத்த கொஸ்டினில் இப்போ நமக்கு ரெண்டு ஸ்ப்ரிங்கு, திஸ் இஸ் K1, this is also K2. Now weight வந்து 6 kg. ஓகேவா? now weight வந்து 6 kg. now K1 equal to K2, K1 greater than K2, and also ideal springs. So find the reading of spring 1 and 2. Spring 1 and 2 என்ன வரும்? ரீடிங் ஆஃப் ஸ்ப்ரிங் 1 and 2 என்ன வரும்? Any idea? 4,2 60. அப்போ 60 தானா? 40, 20. ஓகே, நம்ம சொல்லியிருந்தப்பா சீரீஸ் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சீரீஸ் கனெக்ஷனில் ஃபோர்ஸ் சேமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோமா? சொல்லியிருக்கோமா? அப்போ என்ன ஆகுனா, இங்கே இந்த கனெக்ஷனில் அப்படி தானே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த K2 எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே பிடிச்சி வெயிட் தான் இருக்க போகுது. அப்போ அது 16 தான் வரப்போகுது. அப்போ இந்த 60 சேமாக இருக்குமா? இப்போ இந்த இடத்துலையும் 16 தான் வருமா? புரியுதுங்களா? அப்புறம் வந்து நமக்கு மாஸ்லெஸ் ஐடியல் ஸ்ப்ரிங்கா, அப்போனா மாஸ்லெஸ், அப்போ அது ஃபுல்லாக 60 வந்துருமா? கண்டிப்பாக ரீடிங் வந்து ரெண்டு ஸ்ப்ரிங்லையும் ஸ்ப்ரிங் 1லையும் 60 தான், 60 நியூட்டன், ஸ்ப்ரிங் 2லையும் 60 நியூட்டன். சீரியஸ் கனெக்ஷனாக இருந்தால் நமக்கு ஃபோர்ஸு பேலன்ஸாக இருக்கணும், உங்களுக்கு முன்னாடியே தெரியுமே. சரிங்களா? சரியா? ஓகேவா? சரியா? ஃபோர்ஸ் வந்து சேம் அளவாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் என்ன ஃபோர்ஸ் எடுக்கிறீங்களோ அதே ஃபோர்ஸ் தான் இந்த ஸ்ப்ரிங் வந்து ஸ்ப்ரிங் மாஸ்லெஸ்ஸாக இருந்தால் நமக்கு சேமாக இருக்கும். எஸ், கிளியர். ஓகே, இப்போ நமக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஓகேவா, this is also K. Now this is the 5 kg. So spring 1, spring 2. So find the reading of spring. Find the reading of spring 1 and 2. எவ்வளோ? மாசம் மட்டும் போடக்கூடாது. C4R0L
சரியா? வெயிட் போடணும்யா, வெயிட்டை பேலன்ஸ் பண்ணணும். மாசை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சரியா? ஓகேவாப்பா? எவ்வளோ வரும் ரீடிங் ஆஃப் ஸ்ப்ரிங் ஒன்று? கே வந்து நமக்கு எப்படி இருக்கு? சேமா இருக்கு. ஸோ கே சேமா இருக்கு. கே சேமா இருந்தால் ஃபோர்ஸ் எப்படி பண்ணுங்க? ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கும் இல்லையா? நீங்கள் வேணா எடுத்து பாருங்க. இப்படி எடுத்துக்கலாம். 5 kg எடுத்துட்டீங்களா? ஸோ இந்த பக்கம் டென்ஷனு, இந்த பக்கம் டென்ஷனு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஓகேவா? இந்த பக்கம் நமக்கு 15 நியூட்டன் அப்படின்னு எடுத்துக்கினாலும் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா அப்போ 2t is equal to 15 வரும். அப்போ t is equal to எவ்வளோ வரும்னா 25 நியூட்டன் வந்துடும். கரெக்டாக? இந்த t தான் நமக்கு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு, ரீடிங்கு எல்லாமே. அப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் அவ்வளோதான் வரும். இப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 25 நியூட்டன். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இஸ் அ ரீடிங். ஸோ இப்போ ரீடிங் is equal to 25 நியூட்டன். ரீடிங் is equal to 25 நியூட்டன். கிளியர்? கிளியர்? எஸ். 25 நியூட்டன், 25 நியூட்டன். இதுக்கும் 25 நியூட்டன், இதுவும் 25 நியூட்டன். எஸ் எஸ் எஸ். அடுத்து ஓகேங்களா? ஓகேவா? இப்போ இந்த ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் மட்டும் போட்டுருவோமா? சரிங்களா? இப்போ எனக்கு ஸ்ப்ரிங்கு ஆர் ஸ்ப்ரிங்கு கட்டு ப்ரீவியஸ் ஸ்லைடா இதோட முடிச்சுப்போமா? ஈவினிங் கண்டினியூ பண்ணுமா? ஈவினிங் நம்ம கிளாஸ் தான் யாருக்கு? ஸ்கூல் போகணுமா? சரி, ஈவினிங் கண்டினியூ பண்ணுவோம். ஈவினிங் கண்டினியூ பண்ணுவோம். சரியா? ஈவினிங் நம்ம கிளாஸ் தான் இருக்கு, வந்துருங்க. ஸ்ட்ரிங்கை கட் பண்ணா, ஸ்ட்ரிங்கை கட் பண்ணா அந்த டாபிக் பார்த்துட்டு அது முடிச்சிடும். ஸோ வெட்னஸ்டே எப்படியாவது, வெட்னஸ்டே கண்டிப்பாக முடிஞ்சிடும். வெட்னஸ்டே ராக்கெட் ப்ரொபோஷன் முடிஞ்சிடும். வெட்னஸ்டே ராக்கெட் ப்ரொபோஷன். தேங்க்யூப்பா. யார் நோ கெமிஸ்ட்ரி கிளாஸ்? சார் வந்து ஃப்ரைடே எடுப்பாங்க. யாரும் கேட்குறாங்க வோல்டேஜ் ஏன் சேமாக இருக்குது பேரல் கனெக்ஷனில்? ஹூ இஸ் தட் கை? இல்லை நீ இங்கே வாயா, நான் சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லித்தரேன். சரியா? ஐ ஆம் டேக்கிங் திஸ் இஸ் த ரெசிஸ்டன்ஸியா, R1 R2. ஓகேப்பா? இது ரெண்டும் பேரலில் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேப்பா? ரெண்டும் பேரலில் கனெக்ட் ஆயிருக்கு. இதை ரெண்டையும் நான் பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஐ ஆம் டேக்கிங் திஸ் இஸ் த பேட்டரி. ஸோ திஸ் பேட்டரி இஸ் அ 9 வோல்ட் பேட்டரின்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஓகேங்களா? ஓகேங்களா? இது ரெசிஸ்டன்ஸ் R1 R2. திஸ் கனெக்ஷன் இஸ் அ பேரலல் கனெக்ஷன். ஓகேங்களா? முதல்ல வோல்டேஜுக்கு இன்னொரு பேர் இருக்கு. வோல்டேஜுக்கு இன்னொரு பேர் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகேவா? டெல் வி அப்படி சொல்லுவோம். டெல் வி பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல். ஓகேவா? அப்போ இந்த 9 வோல்ட் இருக்குல்ல, நீ அதை எப்படி வேணா எடுத்துக்கலாம். எப்படி வேணா எடுத்துக்கலாம்னா ஈஸியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். கண்ணாபண்ணான்னு எடுத்துக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை 9 நான் எடுத்துக்கிறேன்னா இதை நான் 0ன்னு எடுத்துப்பேன். அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ? டிஃபரன்ஸ் எவ்வளோ? 9 மைனஸ் 0 எவ்வளோ? 9 வோல்ட்டா? இப்போது நமக்கு நல்லா கவனிங்க. இந்த 9 வோல்ட் இருக்கு இல்லையா, இந்த 9 வோல்ட் தான் ஃபுல்லாக சேமாக இருக்கும். 99999999999. இங்கேயும் அதே 9 வோல்ட் தான் இருக்கும். இஃப் எனி நம்ம ஒரு எதுவுமே கனெக்ட் பண்ணல, எக்ஸ்ட்ரா எந்த ஒரு லோடுமே கனெக்ட் பண்ணல, லோடுனா எந்த ஒரு ரெசிஸ்டரு, ஒரு கெப்பாசிட்டர், ஒரு இண்டக்டர் நான் எதையும் கனெக்ட் பண்ணல அப்படின்னா, நான் இடையில அதோட பாத்தில் நான் எதையுமே கனெக்ட் பண்ணேன்னா அந்த 99999 இருக்கும். அப்போ இந்த இடத்துல 9 வோல்ட் இந்த ஏஜில். அதே மாதிரி தான் இந்த பக்கம் 0. நான் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணல, கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணல, ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் எதுவுமே கனெக்ட் பண்ணல, 9999999 சரி 0000 இந்த 0 இருக்கும். அதே மாதிரி தான் கீழேயும் பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். ஓகேவா? இந்த 9 வோல்ட்டும் அதே மாதிரி தான். இந்த பக்கம் போனால் இந்த 9 வோல்ட் இருக்கும். அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்து பாரு. இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 9 மைனஸ் 0 9. இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்து பாரு. 9 மைனஸ் 0 9. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்குது. இஃப் இட் இஸ் இன் பேரலல் கனெக்ஷன். ஓகேவா? இங்கேயும் 9, இங்கேயும் 9. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுங்கிறது அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்குது. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து சேமாக இருக்குது இன் பேரலல் கனெக்ஷன். தட் இஸ் அ வோல்டேஜ் சேம். யூ காட் இட்? யா கேட்டீங்க?
வோல்டேஜ் ஏன் சேமா இருக்கு? சீரீஸ்ல இடையில வந்து உனக்கு கனெக்ட் ஆகும்ல, டிராப் ஆகும்ல. ஒன்னு பிடிச்சா ஒன்னு நீ பிடிக்கணும்டா. அவனு ஒன்னு நான் பிடிச்சேன்னா ஒன்னு நீ பிடிக்கணும்டா. அப்பதான் அது சூப்பரா இருக்கும். ஸோ அப்போ சீரீஸ்ல இருந்தா என்ன ஆகும்? இப்போ நீங்க வந்துட்டே இருக்கும் இல்லையா, இப்போ 9 வோல்ட் இருக்கு இல்லையா, நீ என்னையே செக் பண்றியான்னு? இல்ல இல்ல. அப்ப 9 9 9 9 9 வந்தா இந்த இடத்துல 9 வந்துடும். இந்த இடத்துல 0 0 0 0 0 வந்தா இந்த இடத்துல 0 வந்துடும். பட் இந்த 9 வந்து என்ன ஆக முடியாது, அதே 9 வோல்ட் வந்து போக முடியாது. ஏன்னா இடையில என்ன இருக்கு, ரெசிஸ்டர் இருக்கு இடையில. அப்ப என்ன ஆகும்னா டிராப் ஆகும். அப்ப பொட்டன்ஷியல் வந்து டிராப் ஆகும். அப்ப டிராப் ஆகும் அப்படின்னா அப்ப இந்த இடத்துல ஒரு வேல்யூ வரும். வி டோன்ட் நோ தி வேல்யூ. சரியா, அது கரண்ட்டை பொறுத்து. சரியா. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு வேல்யூ வரும். சரி, அந்த இடத்துல வேறு வேல்யூ வந்து ஐம் டேக்கிங் எக்ஸ் வேல்யூன்னு வச்சுக்கேன். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னா, இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 9 - x. இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 9 - x. இங்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸு? x - 0ன்னு வரும். x - 0ன்னு வரும். அப்போ இங்கே வேற பொட்டன்ஷியல், இங்கே வேற பொட்டன்ஷியல் ட்ராப்பு, இங்கே வேற பொட்டன்ஷியல் ட்ராப். அப்போ V1 V2 எப்படி இருக்காதுன்னா சேமா இருக்காது. ஏன்னா ஒன்று வந்து 9 - x, இன்னொன்று வந்து x - 0. இது ரெண்டுமே எப்படி இருக்காது, ஈக்குவலாக இருக்காது. ஓகேவா, பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகும். ஓகேவா ராகுல், புரிஞ்சுதா ராகுல்? கே சேம் தான். ஏமா தர்ஷினி ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருக்கீங்களா? கே சேம் தாம்மா அந்த கொஸ்டின்ல. ஓகே, குட் நைட். குட் நைட்டா? ராகுல் புரிஞ்சுதா? கேட்டுட்டு ஓடுற வேலை தாண்டா நீங்க வச்சுக்கிறாங்க. ஆளக்கணம் பத்தியா?